வணக்கம். இந்த நேரம் கொஞ்சம் பயபக்தியான நேரம். மத்தியானம் நம்ம ஜாலியாக இருந்துட்டோம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நேரம் ஜாலியாக இருக்கிற நேரம் அல்ல. இது கொஞ்சம் சீரியஸாக இருக்க வேண்டிய நேரம், பயபக்தியாக இருக்க வேண்டிய நேரம். என்னால் சீரியஸாக இருக்க முடியாது, என்னால் பயபக்தியாக இருக்க முடியாது, நான் ஜாலியாக தான் இருப்பேன்னா தயவுசெய்து நீங்கள் இங்கே இருக்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்ச நேரம் பயபக்தியாக சீரியஸாக இருக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நாளில், ஏன்னா இந்த வயசில் எங்களுக்கு யாரும் பரிசுத்தாவின் வரங்களை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் உங்களுக்கு இந்த வயசில், இந்த தம்பிக்கு என்ன வயசு? இந்த தம்பிக்கு 14 வயசு உள்ள ஒரு தம்பி இங்கே இருக்கிறார். 14 வயசில் அவருக்கு வரங்களை பற்றி கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் நான் 12 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், 13 வயசில் அபிஷேகம் பெற்றுட்டேன். எனக்கு 14 வயசில் வரங்களை பற்றி தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த வயசில் கிடச்சிருக்கு. பொதுவாக வாலிபர் கூட்டங்களில் இந்த மாதிரி வரங்களை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் தம்பி ஜேம்ஸ் இந்த தலைப்பை பேசணும்னு அவர் ரொம்ப வாஞ்சித்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் 12 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், 13 வயசில் அபிஷேகம் பெற்றேன். அப்போ எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? பாவம் செய்யக்கூடாது, நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், பாவம் செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு போயிடணும், இவ்வளோதான் தெரியும். நீங்கள் கேட்டால் 13 வயசில் நான் பிரசங்கம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பேச்சு திறமை இருந்ததுனால, வேத அறிவு இருந்ததுனால, என்னுடைய உறவினர்களெல்லாம் பெரிய பிரசங்கியார்கள் என்னை மேடையில் ஏற்றி விட்டாங்க, சாட்சி சொல்லடான்னு. நான் பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பிரசங்கியாரே ஆயிட்டேன். நான் பிரசங்கியார் ஆனாலும் கூட எனக்கு இந்த வரங்களை குறித்து அதிகம் தெரியாது. ஏதோ வியாதி சுகமாக்கும், பிசாசு ஓடும், ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இவ்வளோதான் தெரியும். ஆனால் என்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய தோல்வியை நான் சந்தித்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தோல்வி. எனக்கு அது ஒரு சந்தோஷமாக ஒரு சுவை உள்ளதாக காணப்படவில்லை. அந்த நாட்களில் தான் இந்த வரங்களை குறித்து ஆண்டவரோடு நாம் பேச முடியும், ஆண்டவர் என் கூட பேச முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்க முடியும், என்னை கொண்டு மற்றவர்களுக்கு நடக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன். அதுதான் மறுபடி என்னை ஆண்டவர் அண்டை மறுபடியும் இழுத்தது. என்னுடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷமானதாக, ஒரு சுவை உள்ளதாக, சுவாரஸ்யம் உள்ளதாக மாற்றியது இந்த ஆவிக்குரிய வரங்கள். ஆகவே நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப சின்ன வயசு, நான் எல்லாரும் ஊழியம் செய்ய போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கிற எல்லாரும் முழு நேர ஊழியம் செய்ய போகிறதில்ல. ஆனால் எல்லாரும் நம்மால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யணும். ஊழியம் செய்கிறதுக்கும் இது மிகவும் பிரயோஜனப்படும். ஒரு டிராக்டை கொடுக்கறதுக்கு விட, ஒரு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறதை விட, நேரடியாக போய் இயேசு உனக்காக உயிரை கொடுத்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறத விட, இந்த ஆவியின் வரங்களை வச்சு ஜனங்களை சுலபமாக ஆண்டவரிடத்துல கொண்டு வரலாம். என்னை சுற்றி இருக்கிற எனக்கு நெருக்கமானவர்கள், என்னை அவர்கள் ரொம்ப நேசிக்கிறதுக்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணம் எனக்குள்ளே இருக்கிற சில ஆவிக்குரிய வரங்கள். பெரிய தேவ மனிதர்களெல்லாம் எனக்கு மரியாதை கொடுப்பதற்கான காரணங்களில் ஒன்று எனக்குள்ளே இருக்கிற சில ஆவிக்குரிய வரங்கள். இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னை ஒரு வெளிநாடு ஒன்றிலே அழைத்தார்கள், ஆவியின் வரங்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நான் சொன்னேன், எனக்கு குறைஞ்சது 5.5 மணி நேரம் இருந்தால்தான் நீங்கள் வாங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்க, இந்த ஆவியின் வரங்களை பற்றி பேசுங்க, திரும்பி போயிருங்க என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், எனக்கு 5.5 மணி நேரம் இருந்தால் தான் நான் வருவேன். நான் அந்த நாட்டுக்கு போனதே கிடையாது. என்னை திரும்ப திரும்ப கூப்பிட்டாங்க.
ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஆவியின் வரங்களை எடுத்து முடிப்பதாக இருந்தால் எங்கள் நாட்டுக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறோம். நான் சொன்னேன் 5.5 மணி நேரம் குறைச்சி கொடுக்குறா தான் நான் வரலன்ட்டேன். ஆனால் 2 மணி நேரம் தான் இன்றைக்கி எனக்கு ஜெபத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சுலபமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்துலேருந்து எதையாவது எதிர்பாருங்க. ஏதோ வாழ்ந்தோம், படித்தோம், வேலை பார்த்தோம், சம்பாதிச்சோம், என் பரலோகத்துக்கு போனோம் என்று அல்ல. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும். உங்கள் பாஷையில் சொல்கிற அந்த வாழ்க்கை ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும். வாழ்க்கை ஒரு அட்வென்ச்சராக இருக்கணும். அப்படி இருப்பதற்கு இந்த ஆவியின் வரங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றன. நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வரங்கள் இருக்கின்றன. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து யாராவது படிங்க. ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் விசுவாசமும் குணமாக்கும் வரங்களும் அற்புதங்களை செய்யும் சக்தியும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஆவிகளை பகுத்தறிதலும் பற்பல பாஷைகளை பேசுதலும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 9 வரங்கள். அந்நிய பாஷை. எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. தைரியமாக, சந்தோஷமாக, பெருமையாக காட்டுங்க. ஸ்தோத்திரம். அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றதாக நீங்கள் சொன்னீர்கள். நாம் சிலர் முன் வந்தீர்கள், உங்களுக்காக ஜெபித்தோம். பரிசுத்த ஆவியை பெறுகிற அனுபவம் வேறு, வரங்களை பெறுகிற அனுபவம் வேறு. நான் ரொம்ப சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும்தான் சொல்ல போகிறேன். இது வரங்கள்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு கேள்வி சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்னை சந்திக்கலாம். நாளைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். நாளைக்கு மத்தியானம் முடிஞ்சிருது இந்த கூடுகை. நாளை முழுவதும் நான் இங்கே தான் இருப்பேன். நாளை மறுநாளும் நான் இங்கே தான் இருப்பேன் காலை ஆராதனையில் பேசுவதற்காக. அதனால் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் வாங்கி என் கூட பேசலாம். நான் ரொம்ப சுருக்கமாக கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சில காரியங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால், மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். மாமிசமான யாவர் மேலும், எல்லா வயதினர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். குமாரர்கள் குமாரத்திகள் என்றால் 20 வயசுக்கு உட்பட்டவங்க. 20 வயசுக்கு உட்பட்டவங்கலாம் கையை உயர்த்துங்க. அப்போ நீங்களாம் குமாரர்கள் குமாரத்திகள். நீங்களெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. குமாரர்களும் குமாரத்திகளும், எல்லாரும் சொல்லுங்க, குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். வாலிபர் என்கிற வார்த்தை பைபிளில் 20 to 40 வயசு உள்ளவங்களை குறிக்கும். 20 வயசுக்கு மேற்பட்டவங்க கையை உயர்த்துங்க. அப்போ நீங்கள் தரிசனங்களை காண முடியும். நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்லுது. நாம் சில நேரம் நினச்சிக்கிறோம் வரங்கள்ன்றது ஊழியக்காரங்களுக்கு தான், நமக்கு இல்லை. நம்ம சாதாரண ஒரு விசுவாசி தானே, ஒரு ஏசப்பா பிள்ளை, நம்ம என்ன ஊழியமாக செய்கிறோம், அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இங்கே அப்படி போடலை. அதுக்கப்புறம் தான் வருகிறது மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அது 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், நிறைய வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அங்கே வருது, என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அப்போ இது முன்னால சொல்லப்பட்டிருக்கிற எல்லாரும் விசுவாசிகள் தான். சாதாரண தேவ பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஆவியை ஊற்றும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள், தரிசனம் காண்பார்கள். மார்க் 16 அதிகாரம் கடைசி வசனங்கள் 16 இருந்து, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதி உள்ளவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இன்னும் 2 விஷயம் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஆமா, அங்கே ஊழியக்காரர்கள்னு எழுதப்படல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறவர்கள் தான். இங்க இருக்கிற எல்லாரும் விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள் தான். சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க அது விசேஷமானவங்களுக்கு தான் வரம் கிடைக்கும். எனக்கும் கூட சில நேரங்களில் நோட்டீஸில் போடுவாங்க, வரம் பெற்றவர் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளாக போடுறதில்ல, அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். முன்பெல்லாம் அப்படி தான் போடுவாங்க, தீர்க்க தரிசனம் அண்டு குணமாக்கும் வரம் பெற்றவர் அப்படின்னு நோட்டீஸில் அடிப்பாங்க, பிராக்கெட்டில் போட்டு. அது அவங்க அந்த தகவல் உண்மைதான். ஆனால் அது என்ன ஒரு நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு தான், முக்கியமானவங்களுக்கு தான், விசேஷமானவங்களுக்கு தான் வரம் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. அப்படி அல்ல, வேதம் அப்படி சொல்லலை. எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதாகின ஒரு வரத்தை கொடுக்க விரும்புகிறார். சிலருக்கு கொடுத்து விட்டார், ஆனால் நாம் அதை இன்னும் கண்டுபிடிக்கலை. இது இந்த வரங்கள் நம்மிலே கிரியை செய்தால் நாம் ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையும் விலையேற பெற்றதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் நாம் பெரிய நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். வரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சிலர் சொல்றாங்க வரங்களுக்காக ஜெபிக்க கூடாது, அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. வரங்களை நாம் விரும்ப வேண்டும், வரங்களை விரும்ப வேண்டும். ஏன்னா பொதுவாக நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொன்னாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, நீ வரங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது, நீ வரங்களுக்காகலாம் ஜெபிக்கக்கூடாது, அது ஆண்டவராக பார்த்து கொடுத்தா நீ வாங்கிக்கணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் என்று சொன்னார்கள். நீ ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு வரத்தை தாரும் நீ கேட்டீங்கன்னா வேற ஏதாவது பிசாசு வேற வரத்தை உனக்கு கொடுத்துருவான், இப்படியெல்லாம் பயமுறுத்தினாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வசனம், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஞான வரங்களையும் விரும்புங்கள். இப்போ நீங்க விரும்ப போறீங்க, எனக்கு வரம் வேணும், விரும்ப போறீங்க. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே 1 கொரிந்தியர் 14:13, அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் வியாக்கியான வரத்திற்காக விண்ணப்பம் பண்ண கடவன். இங்க போட்டிருக்கு ஜெபம் பண்ணணும், வரங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆக நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு வரங்களை விரும்பணும், வரங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையே மாறிடும், மற்றவங்க நம்மளை பார்க்கறது, நம்மகிட்ட நடந்துக்கிற விதமே மாறிடும், நீங்க உங்க ஊழியமே மாறிடும். நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஊழியம் பண்ணா கூட அந்த வரங்களை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க விசேஷமா சிறப்பா ஊழியம் செய்ய முடியும். இந்த 9 வரங்களை சுருக்கமா உங்களுக்கு ஒரு அறிமுகம் நான் சொல்கிறேன். ஞானத்தை போதிக்கும் வசனம், எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தை போதிக்கும் வசனம். இது ஞான வரம். சுருக்கமா சொல்றதா இருந்தா ஞான வரம். ஞானம்னா என்ன? ஞானம் என்றால் முடிவு எடுத்தல், ஞானம் என்றால் ஆலோசனை சொல்லுதல், ஞானம் என்றால் சரியாக திட்டம் தீட்டுதல். இதுதான் ஞானம். ஞானம்னா படிக்கிறதுக்கு ஞானம் தாரும் ஜெபம் பண்றோம், படிக்கிறதுக்கு ஞானம் கொஞ்சம் தான் தேவை.
ஏன்னா படிக்கிறதுன்றது அறிவு. புஸ்தகத்தில் இருக்கிறத அறிந்து கொள்கிறோம். நிறைய அறிவு தான் தேவை, கொஞ்சம் புத்தி தேவை. புரிந்து கொள்வதற்கு புத்தி தேவை. படிக்கிறதுக்கு ஞானம் கொஞ்சம் தான் தேவை, அறிவு அதிகம் தேவை. அதுக்கு அடுத்த மாதிரி புத்தி தான் தேவை. படித்து முடிச்சவொடனே ஞானமே தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். படிக்கிற வயசுல விட படித்து முடித்து பெரியவங்களாகும்போது தான் ஞானம் அதிகமாக தேவை. ஞானம் என்றால் என்ன? முடிவெடுக்கிற திறமை, திட்டமிடுதல், ஆலோசனை சொல்லுதல், இதுதான் ஞானம். இது ஞானம் வரும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்கிட்ட உன்னை சொல்றார், என்னை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வரம் தேவையில்லை. வேதம் சொல்லுது, ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம், 2 இடங்களிலும் நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வருங்காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது எல்லாருக்கும் உரியது. ஏன் எதிர்காலத்தை ஆண்டவர் எனக்கு சொல்றதுக்கு எந்த வரமும் தேவையில்லை. மற்றவங்க எதிர்காலத்தை நான் ஆண்டவர் என்கிட்ட சொல்வதற்கு எனக்கு வரம் தேவை. எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என் வியாதியை சுகமாக்கும். ஆண்டவர் சுகமாக்குறாரு. இது குணமாக்கும் வரங்கள் கிடையாது. என் வியாதியை ஆண்டவர் சுகமாக்குவது குணமாக்கும் வரம் அல்ல. இன்னொருத்தருக்கு வியாதி வந்துச்சு, நான் போய் ஜெபம் பண்றேன், அவங்க சுகமாகறாங்க, அது குணமாக்கும் வரம். நல்லா கவனிங்க, வரங்கள் அது மற்றவர்களுக்கு உதவி செய்ய. எனக்கு ஆண்டவர் ஒன்றை செய்வதற்கு வரம் தேவையில்லை. எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு வரம் தேவையில்லை. மற்றவர்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை வரவழைக்க எனக்கு வரம் தேவை. என்ன ஒரு பிசாசு மிரட்டுது ராத்திரி, நான் உடனே இயேசுவே நாமத்தில் போ பிசாசே அப்படின்றேன். பிசாசு ஓடிடுது, அதுக்கு வரம் தேவையில்லை. ஆனால் இன்னொருத்தரை பிசாசு தாக்குகிறான், அதில் விடுதலை வேண்டும், அதற்கு வரம் தேவை. வரம் என்பது நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ஞானம், எனக்கு ஒரு ஆலோசனை தேவை, நான் ஒன்றை திட்டமிட வேண்டும், நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும், அதுக்கு வரம் தேவையில்லை. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல, மற்றவங்க வாழ்க்கையில் என்ன திட்டம் இருக்குன்னு சொல்ல, மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை என்ன என்று சொல்ல இந்த வரம் தேவை, ஞான வரம். இது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது, ரொம்ப கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கு. ஞானமே கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கு. 4 MA படிச்சிருப்பான், வல்லிசா ஞானம் இருக்காது, சுத்தமா 0 ஞானமே இருக்காது. அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஞானமே கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கு. ஞானம் என்கிற இந்த வரம் மிக அபூர்வம். மற்றவர்கள் வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன, மற்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை என்ன, மற்றவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, இந்த ஞான வரம் நமக்கு தேவை. ஏன்னா மக்கள் என்ன செய்யறதுன்னே தெரியல, தடுமாறுறாங்க. பிரச்சனைகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன முடிவு எடுக்கிறது. ஒரு திருமண விஷயம், ஒரு வேலை விஷயம், ஒரு கல்யாண விஷயம், ஒரு படிப்பு விஷயம், என்ன முடிவு எடுக்கிறது, குழம்பி போயிடுறாங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இந்த நபருக்கு இதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு தம்பி, ஒரு வாலிப தம்பி சென்னையில் படித்து கொண்டிருந்தார். அவர் என்னை தற்செயலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சந்தித்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோடு தொடர்பு கொண்டார். சென்னையில் என்னை சந்தித்தார். நான் அவர் தங்கியிருக்கிற அறையில் போய் அவரை சந்தித்தேன். படிச்சுட்டு இருந்தார். பல பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை.
அவருடைய நண்பன் தான் அவருக்கு சாப்பாடு போட்டு ரூமில் வச்சு பணம்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். படிப்பை முடித்தார். 2 வேலை அவருக்கு கிடைச்சது. நான் சொல்வது ஒரு 10 வருஷங்களுக்கு முன்பு, அல்லது ஒரு 12-13 ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஒரு வேலை பூனாவில் கிடைச்சது, டாடா கம்பெனியில். இன்னொரு வேலை ஐபிஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் பெங்களூரில் வேலை கிடைச்சது. இந்த டாட்டா வேலை பூனாவில், அந்த வேலைக்கு 50,000 ரூபா சம்பளம் அப்போவே. இந்த ஐபிஎம் என்கிற அந்த வெளிநாட்டு கம்பெனி வேலைக்கு 25,000 ரூபா சம்பளம். அவருக்கு எந்த வேலைக்கு போகிறதுன்னு யோசித்தார். ஐபிஎம் வெளிநாட்டு கம்பெனி, வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சம்பளம் 25,000 ரூபா தான், பாதி தான் சம்பளம். டாட்டா 50,000 ரூபா சம்பளம். ஆனால் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. முடிவு எடுக்க முடியல. எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். அவனை போய் பெங்களூரில் இருக்கிற ஐபிஎம் வேலையில் சேர சொல்லு. நான் கூட சொன்னேன், ஆண்டவரே உண்மையில தான் சொல்றீரா? அவன் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கான், பண கஷ்டத்தில். அவனுக்கு 2 மடங்கு சம்பளம் இருந்தால் நல்லா இருக்குமே. இல்லை, அவனை போய் ஐபிஎம்ல பெங்களூரில் வேலைக்கு சேர சொல்லு. அவருக்கு நான் சொன்னேன். அவர் அப்படியே போய் பெங்களூரில் ஐபிஎம்ல போய் வேலைக்கு சேர்ந்தார். அதே ஐபிஎம் கம்பெனி மூலமாக பின் நாட்களில் இங்கிலாந்திற்கு அவர் வேலைக்கு போனார். அதே ஐபிஎம் மூலமாக அவர் அதற்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போனார். இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே அவர் குடும்பமாக தங்கியிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் மிக பிரபலமான சுவிசேஷகராக இருக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன விஷயம், எந்த வேலைக்கு போறது, அவருக்கு கொஞ்சம் முடிவெடுக்க முடியல, உறுதிப்படுத்தி கொள்ள முடியவில்லை. என்னிடத்தில் கேட்டார். என்னை அநேகர் நேசிப்பதற்கு, கனம் பண்ணுவதற்கு காரணங்களில் ஒன்று இதுவும் தான். அவர்கிட்ட போய் கேட்டா அவர் ஜெபம் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவார். தேவனுடைய ஆலோசனை என்ன, தேவனுடைய சித்தம் என்ன. இது உங்களிடத்தில் இருந்தா உலகத்தால எங்க போறான்? ஜோசிக்காரன்ட்ட போறான், உலகத்தால குறி கேட்க போறான். ஆனா இந்த வர நம்மகிட்ட இருந்தா நம்மகிட்ட வருவாங்க, உலகத்தானே நம்மகிட்ட வருவான். இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், அவர் பைபிளே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற ஆளு, எனக்கு இந்த சபைக்கு போகிறதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிற ஆள், இந்த ஆவிக்குரிய கூட்டங்கள்லாம் பிடிக்கலன்னு சொல்கிற ஆள் சொன்னார், சார் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க சார், இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் என்ன செய்யணும்னு. பைபிள் பிடிக்கல, ஆவிக்குரிய கூட்டங்கள் பிடிக்கல, ஆனால் ஏன் என்கிட்ட வராரு? வருவதற்கு காரணம் என்ன? சார் ஜெபம் பண்ணி சொல்லுவார். அவர் ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது. இந்த வரம் நம்மிடத்தில் இருந்தால் நம்மை தேடி ஆத்துமாக்கள் நம்மை தேடி வருவார்கள். நாம் சொல்லும்போது அது வல்லமையாய் அவர்களில் கிரியை செய்யும். இரண்டாவதா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வரம், இதுக்கு நீங்க ஒரு வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனத்திற்கு அப்போஸ்தலர் 9:15-16 அது ஒரு கூடுதலான ஒரு ஆதார வசனம். அடுத்த வசனம் அறிவை உணர்த்தும் வசனம். அறிவு வரும். அறிவுனா என்ன அர்த்தம்னா, இப்போ இருக்கிறத, இருந்தத, நடந்தத, நடக்கிறத அறிவதுதான் அறிவு. பேர் சொல்லி அழைக்கிறாங்களா? இது ஓரளவுக்கு நம்ம ஊரில் இருக்கு. பேர் சொல்லி அழைக்கிறாங்க, பிரசங்கியாருங்க, உனக்கு இந்த வியாதி இருக்கு, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் காலையில் சொன்னேன், 6 எழுத்து உள்ள ஒரு பேர் கொண்ட ஒரு தம்பி இங்கே இருக்கிறான். அவனுக்கு சந்தோஷமே இல்லை, குடும்பத்திலையும் சந்தோஷம் இல்லை என்று நான் சொன்னேன். நான் யாரெல்லாம் கேட்க போறதில்லை. இதுதான் அறிவை உணர்த்தும் வசனம்.
நடந்தது, நடக்க போறதில்ல. கடந்த காலம், நிகழ்காலம், ரகசியங்கள், எண்ணங்கள், பெயர்கள் எல்லாவற்றையும் மற்றவர்களை குறித்து ஒரு வெளிப்பாடு பெறுவது. நீங்கள் 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 8-12 வரை வீட்டில் போய் படித்து பாருங்க. அங்கே நாம் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை குறித்து படுக்கை அறையில் பேசுகிற வார்த்தைகளை கூட கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி விடுவார் என்று பக்கத்து நாட்டு ராஜா சொல்றான் எலிசா தீர்க்கதரிசியை பத்தி. எதிரி நாட்டு ராஜா தன்னுடைய படுக்கை அறையில ரகசியமாய் பேசுகிறத கூட ஆண்டவர் எலிசாவுக்கு வெளிப்படுத்திடுவாராம். அதனால நம்ம இராணுவ ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, அது எல்லாம் எலிசாவுக்கு தெரிஞ்சு போயிடும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பு ஒரு நடுராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னுடைய ஒரு ஆவிக்குரிய மகள், ஒரு ஊழியக்காரி ஃபோன் பண்ணா. என்ன நடுராத்திரி ஃபோன் பண்ணுறாளே, என்னன்னு சொன்னேன். அவள் சொன்னா, அண்ணே இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணு, அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, அந்த சொந்தக்காரங்க தன்னுடைய தகப்பன் மேலேயே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. காலேஜ் படிக்கிற பொண்ணு. அவங்க அப்பா அந்த பொண்ணுடைய மொபைல் ஃபோனை திறந்து பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா, அது தெரிஞ்சு போச்சு. அவனை அப்பா அடி பின்னிட்டார். அடி பின்னின உடனே இவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. ராத்திரி நேரம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க முடியாது ஒன்றை, அதனால் நீ அப்பா அம்மா கூட இரு, நாங்கள் புத்தி சொல்லி விட்டுட்டு போகிறோம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு போலீஸ் வீட்டுக்கு வந்து நிற்குது இவளையும் கூட்டிக்கிட்டு. ரொம்ப அசிங்கமாக போச்சு அவங்களுக்கு, ரொம்ப வேதனையாக வேற போச்சு. அந்த பையனுடைய வீட்டுக்கு வேற ஃபோன் பண்ணிட்டு அவங்க வேற பக்கத்து மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அவங்க இந்த பொண்ணை கூப்பிடுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. கூட்டு போயிடுறாங்களா இப்போவே. அந்த பையனும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். கூட்டு போய் எங்கள் காவிரி தண்ணியில் தள்ளி விடுவாங்களா என்னன்னு தெரியல, எதுக்கு கூட்டு போகிற வர அவங்களும் கூட்டு, நாங்கள் வி ஆர் ஆன் த வே, நாங்கள் வந்துட்டுருக்கோம். அப்போ இவங்க சொந்தக்காரங்கன்றதுனால இந்த ஊழியக்காரி அந்த ஊழியக்காரியுடைய அண்ணனும் ஒரு ஊழியக்காரன் தான். 2 பேரும் போனாங்க. அந்த ஊழியக்காரன் கொஞ்சம் அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசினார். அதனால கொஞ்சம் அந்த ஊழியக்கார்ட்ட மட்டும் கொஞ்சம் பேசினான். மற்றவங்ககிட்டலாம் நான் சண்டை போட்டால் ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவள் போல நடந்து கொண்டாள். அப்பா மேலே எவ்வளவு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? இப்போ பிரச்சனை, உங்கள் அப்பா சொல்லிட்டார், அவள் எக்கேடு கட்டு போட்டோம், எனக்கு ஒரு மவா இருக்கிறதே நான் மறந்துடுறேன், விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஊழியக்காரர் சொன்னார், அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்க என்ன செய்யலாம். நான் ஆண்டவர்கிட்ட போனேன். என்ன எதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போக வேண்டியிருக்கு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அந்த பொண்ணுக்கு இது முதல் காதல் அல்ல, ஏற்கனவே ஒரு காதல் இருந்தது. இதுவும் கடைசி காதல் அல்ல, இன்னும் ஒரு காதல் வரும். நீங்களாம் யோக்கிய மாதிரி சிரிக்காதீங்க, அப்புறம் வேற ஏதாவது நான் சம்பவத்தை சொல்லிடுவேன். எதுக்காக ஆண்டவர் இதை சொன்னார்னா, என்னமோ இந்த பையனை அவ்வளோ சீரியஸாக அந்த பையனுக்காக போலீஸ்க்கு போயிட்டு அந்த பையன் குடும்பத்தார் கூப்பிட வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது ஒன்றும் கிடையாது, இது புஷ்ஷுன்னு போயிடும். நான் அந்த ஊழியக்காரனை அழைத்து சொன்னேன். மற்றபடி நான் சொல்கிறேன், இந்த ரகசியங்களெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன். பெரும்பாலும் அவங்களே என்கிட்ட சொல்லிடுவாங்க, அது என்னன்னு தெரியல. என்கிட்ட வந்தாலே, யாராவது ஃபோனில் வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குன்னு. ஆண்டவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி அவங்க சொல்லாட்டாலும் ஆண்டவர் எனக்கு சொல்லிடுவார்.
அப்படி சொன்னாலும் நான் வெளியே சொல்றதில்லை. நிறைய விஷயங்கள் என் மனைவிக்கே தெரியாது. இந்த மாதிரி பிரசங்கத்தில் சொன்னாதான் அவள் கேட்டுப்பா, ஓஹோ. அப்புறம் கேட்பா, இன்னாரா அப்படின்னு கேட்பா. நான் அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டேன், பிரதர் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஏன்னா இதுக்கு முன்னாலே ஒன்று இருந்திருக்கு, அது போயிடுச்சு அப்படின்னு. உடனே அண்ணே அப்படியா அண்ணே அப்படின்ட்டு அவர் உடனே பொண்ணுடைய அப்பாவுக்கு ஃபோன் போட்டார். டாய், இதுக்கு முன்னாலே ஒன்று இருந்துச்சாமே, ஒன்று அவருக்கு ஒன்றும் உடலை, உனக்கு யார் சொன்னா, எப்படி உனக்கு தெரியும்? இதுக்கு முன்னால் இருந்த சமாச்சாரம் எனக்கும் என் மனைவிக்கும் மகளுக்கும் தவிர அந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஏசப்பாக்கு தெரியும்டா. சரி, ஏசப்பாக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? எங்கள் அண்ணன் சொன்னார்ரா. அது யார்? உங்கள் அண்ணன், கென்னடி அண்ணன். அவர் கை காலெலாம் அவருக்கு ஆடி போச்சு, இந்த பொண்ணுக்கு கை காலெலாம் ஆடி போச்சு. இதெல்லாம் ஏசப்பாக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். அதனால பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை, அப்படியே குடும்பம் ஒடிஞ்சு அழிஞ்சிரும், அந்த பிள்ளை அப்படியே நாசமா போயிடும்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறார். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதப்பா, இது ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே உள்ளதுதான். அப்ப என்ன ஆயிருது? அது ஒரு எல்லா விதமான சீரியஸ்னஸும் பதஷ்டமும் அது ரொம்ப சீரியஸா எடுக்கிறது இல்லை. அது ரொம்ப அப்படியே அதோட அந்த பிரச்சனையை ரொம்ப சின்னதா அவங்க எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஆண்டவரால் மற்றவங்களை குறித்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும். பாவங்களை வெளிப்படுத்துவாரா? பெரும்பாலும் ஆண்டவர் பாவங்களை வெளிப்படுத்துவது இல்லை. சிலர் என்கிட்ட ஜெபம் பண்ண வரமாட்டாங்க, ஏன்னா அவர்கிட்ட ஜெபம் பண்ண போனால் நம்ம வண்டவாளெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன் நீ ஜெபம் பண்ண வராட்டாதான் தெரியுமா, வந்தால் தான் தெரியுமா? வராமலே எனக்கு தெரியும். ஆண்டவர் பாவங்களை என்ன செய்ய மாட்டார்? வெளிப்படுத்த மாட்டார் பெரும்பாலும். நாம தான் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் மறந்துடுறாள், அப்புறம் எப்படி மன்னிப்போம்? அப்புறம் எப்படி அவருக்கே தெரியாது. நாம் ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய பாவங்களை மறந்து விடுகிறார், அவருக்கே தெரியாது. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை, தைரியமா என்கிட்ட ஜெபம் பண்ண வரலாம். ஆண்டவர் பெரும்பாலும் பாவங்களை சில நேரங்களில் வெளிப்படுத்துகிறார். அவர் எச்சரிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக சில நேரங்களில் வெளிப்படுத்துகிறார். மாதிரி நான் நிறைய நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். மூணாவதா, ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்பது 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, பிசாசினுடைய காரியங்களை குறித்த வெளிப்பாடு. இப்போ நிறைய சொல்கிறாங்க, இந்த பிசாசு துரத்துறேன் செய்வேனே, அதெல்லாம் உண்மைதான். பிசாசுன்னு ஒன்று இருக்கிறது உண்மைதான், பிசாசு துரத்த வேண்டியது உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். பல விதமான ஆவிகள் இருப்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம ஆளுங்க வாயில் வந்த பேரெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆவி, அப்படி ஒரு ஆவி, இந்த ஆவி, அந்த ஆவி, புது புது ஆவியெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்க பேர் வைக்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. பிசாசு அவனை அறிந்து கொள்வதற்கு, அவனை குறித்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்வதற்கு இந்த வரம் தேவை. ஆண்டவர் சொன்னார், லூக்கா 10:18 சொன்னார். படிங்க பார்க்கலாம், லூக்கா 10:18. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொன்னார், லூக்கா 10:18. நீங்க பிசாசினுடைய ஒருத்தருக்காக ஜெபம் பண்றீங்க, அவங்க வாழ்க்கையில பிசாசு எப்படிப்பட்ட ஒரு ஆவி வேலை செய்து, என்ன செய்து, உள்ள இருக்கா வெளியே இருக்கா என்கிற எல்லா விவரங்களையும் இந்த வரம் இருந்தா உங்களால அறிந்து கொள்ள முடியும். சில நேரம் வியாதின்னு வாங்க, அது பிசாசா இருக்கும். எங்க அம்மா 2 வருஷத்துக்கு முன்னால நல்ல பூரண ஆயுசுல நல்ல ஆசீர்வாதத்தோட அவங்க கர்த்தருக்குள்ள கடந்து போனாங்க. ஊழியக்காரியாக இருந்து, என்னை விட பணக்காரியாக இருந்து, என்கிட்ட அவங்க பணத்தை எதிர்பார்க்காம அவங்க எனக்கு பணம் கொடுத்து அப்படி ஆசீர்வாதமாக இறந்து போனாங்க. ஆனால் முதல்ல நான் தான் ரட்சிக்கப்பட்டேன் எங்கள் குடும்பத்தில்.
எங்கள் அம்மா ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பாரம்பரியம் அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வியாதி வந்துடுச்சு. நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் பிரசங்கம்லாம் பண்ணாலும் அந்த செய்வினையா நம்ப மாட்டேன். அது என்னையா செய்வினை? அப்படின்னா தான் மந்திரவாதத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா தான் எடப்பாடி ஸ்டாலினுக்கு மந்திரவாதம் வச்சிடலாமே, ஸ்டாலின் எடப்பாடிக்கு மந்திரவாதம் வச்சிடலாமே. எதுக்கு போய் இவங்க கடந்து அரசியலில் கத்திட்டு கிடக்கிறாங்க? இப்படிலாம் நான் நினைப்பேன். சில நேரம் சொல்லக்கூட செய்வேன். நான் நம்பவே இல்லை அந்த மந்திரவாதத்தெல்லாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வியாதி வந்துச்சு. நான் சொல்கிறது எங்கள் அம்மா, நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் சென்னையில் வசித்தோம். ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன உடனே சுகமாகிடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் பூரண சுகபலனோடு இருப்பார்கள். ஆஸ்பத்திரியை விட்டு வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் சீரியஸ் ஆகிடுவாங்க. சென்னையில் போகாத மருத்துவமனையே கிடையாது, எடுக்காத டெஸ்ட்டே கிடையாது. அவ்வளோ ஃபைலாக சேர்ந்து போச்சு. பல வருஷங்கள் அந்த ஃபைலையே நாங்கள் பயன்படுத்தினோம். அவ்வளோ ஃபைல் சேர்ந்து போச்சு. ஒரு டாக்டர் எடுக்கிற டெஸ்ட்டை அடுத்த டாக்டர் ஒத்துக்க மாட்டான். எவ்வளோ பெரிய 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 டாக்டரெல்லாம் அப்போ தான் நாங்கள் பார்த்தோம். எங்கள் அம்மா கூடயே போய் என் தம்பி பாதி டாக்டர் ஆயிட்டான். அவ்வளோ 4 வருஷம், அதாவது எங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரமே பாதிக்கிற அளவுக்கு அவ்வளவு செலவு பண்ணப்பட்டது எங்கள் அம்மாவுக்காக. 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சீரியஸாக ஆயிடுவாங்க, என் கையை பிடிச்சி அழுவாங்க, தம்பி நான் செத்து போயிடுவேன். தங்கச்சிகளை தம்பியை பார்த்துக்கன்ட்டு அழுதுட்டு போவாங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வா அப்படின்வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லாயிருவாங்க. 4 வருஷம் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. சுகமாகுது இல்லை, அது வேற அடுத்த விஷயம். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் சொன்னாங்க, சிஸ்டர் இது ஒருவேளை பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், அதனால நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அம்மா அப்பெல்லாம் ரொம்ப சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள். இயேசு வேணுமா சிஎஸ்ஐ வேணுமானா சிஎஸ்ஐ தான் வேணும்னுவாங்க. அவ்வளவு சிஎஸ்ஐயில் பக்தி உள்ளவர்கள். இயேசு மேலே கிடையாது. ஏன்னா இயேசு மேலே உண்டு, ஆனால் இயேசுவை விட சிஎஸ்ஐ மேலே பக்தி அதிகம். அப்படி அங்கே அந்த காலத்தில் சென்னையில் இருக்கிற சிஎஸ்ஐ அப்படியெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அப்போ அல்லேலூயாலாம் சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தண்ணீர் துறை அக்கா அப்படின்னு ஒரு அம்மா சென்னையில் அவர்கள் வசித்து வந்தார்கள். நம்ம திருநெல்வேலியை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு கையும் ஒரு காலம் விளங்காமல் போயிடுச்சு. படுக்கையிலே தான் இருப்பாங்க, வயசானவங்க. அந்த படுக்கையில் இருந்து கொண்டே ஊழியம் செய்வாங்க. அநேகர் இந்த திருநெல்வேலிக்காரங்க தான் நிறைய பேர் ஜெபம் பண்ண போவாங்க அந்த அம்மாட்ட. வாரந்தோறும் வீட்டிலேயே படுக்கையில் இருந்துக்கிட்டே கூட்டம் நடத்துவாங்க வாரந்தோறும். நல்ல ஒரு கிருபை பெற்ற வரங்களை பெற்ற ஒரு சகோதரி. அவங்க பெரிய படித்தது கிடையாது, பைபிள் காலேஜ் படித்தது கிடையாது, சிஎஸ்ஐயை சார்ந்தவர்கள் தான். கணவர் ரட்சிக்கப்படாதவர். ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்தார். வரங்கள் இருந்தால் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் அம்மா அங்கே ஜெபம் பண்ண போனாங்க. எங்கள் அம்மாவை பார்த்து அவங்க சொல்லிட்டாங்க, மகளே உனக்கு இப்படிலாம் பண்ணுது, இது வியாதி கிடையாது, இது பிசாசின் போராட்டம், மந்திரவாதம். ஜெபம் பண்ணாங்க, அன்னைக்கே சுகமாயிடுச்சு. 4 வருஷம் டாக்டர் இடத்துல போய் நான் எத்தனையோ டெஸ்ட்டுகள் எடுத்து என்ன வியாதியினே கண்டுபிடிக்க முடியாமல் அன்றைய கணக்கில் 40,000 ரூபா செலவு பண்ணோம். அன்றைய கணக்கில் இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்சம் ரூபாய்க்கு சமம். ஒரே ஒரு ஜெபத்தில் சுகமாயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன் மந்திரவாதம்னு ஒன்று இருக்குன்னு. நான் அப்புறம் தான் நம்பினேன். எங்கள் வீட்டிலே அது வந்த பிறகு தான் நான் நம்பினேன். அது நான் பிசாசு நம்புவேன், பிசாசு துரத்துறதெல்லாம் நம்புவேன், மந்திரவாதத்தை நான் நம்பாமல் இருந்தேன். ஆனால் சிலர் எல்லாத்தையும் மந்திரவாதம்ன்றவாங்க. தடுக்கி விழுந்தா கூட மந்திரவாதம் வச்சுட்டான், அதான் தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்வாங்க. அப்படி அல்ல, மந்திரவாதம்னு ஒன்று இருக்கிறது உண்மைதான். பிசாசுகள்னு பலவிதமான ஆவிகள் இருக்குது. மந்திரவாதம் ஒரு விதமான பிசாசு, குறி சொல்லுதல் அது ஒரு விதமான பிசாசு, விதவிதமான பிசாசு இருக்கிறது. அது எந்த விதம், அதை எப்படி
அதை துரத்த வேண்டும். அதெல்லாம் இந்த வரம் தான் நமக்கு உதவி செய்யுது. அதே போல் இந்த வரத்தில் இன்னொரு விஷயம், வேத வசனங்கள். இந்த வேத வசனத்தை நீங்கள் எவ்வளவு தலைகையில் நின்று தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு முழுசும் புரியாது. நானும் படிச்சிருக்கிறேன். நானும் வேதாகம கல்லூரிகளை படித்து தான் இன்றைக்கி வேதாகம கல்லூரிகளுக்கு ஒரு பொறுப்பாளராக நான் இருக்கிறேன். ஆனால் நான் வேதாகம கல்லூரியில் கற்றுக்கொண்டதை விட இந்த வரத்தின் மூலம் கற்றுக்கொண்டது தான் அதிகம். நீங்கள் யோவான் 6:63 வீட்டில் போய் படித்து பாருங்கள். என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வேத வசனம் எப்படி இருக்குது? எழுத்தா இருக்குது. பைபிளில் அச்சடிக்கப்பட்ட எழுத்தா இருக்கு. ஆனால் அதை எடுத்து நான் பேசும்போது அது எப்படி இருக்கு? இப்போ பேச்சா இருக்கிறது. ஸ்போக்கன் வேர்டு. when I am preaching, அது ஸ்போக்கன் வேர்டு, பேசப்படுகிற வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தை. இப்போ பைபிளில் எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது அது எழுதப்பட்ட வார்த்தை, ரிட்டன் வேர்டு. ஆனால் பைபிளுடைய உண்மையான ஃபார்ம் என்ன தெரியுமா? ஒரிஜினல் ஃபார்ம் ஆவியாக இருக்கிறது. வசனங்கள் எல்லாம் ஆவியாக இருக்கிறது. அந்த வசனங்களை பகுத்தறிவதற்கு உதவி செய்கிற வரம் இந்த வரம். நீங்கள் கிரேக்க மொழி படித்தாலும் சரி, எபிரேய மொழி படித்தாலும் சரி, ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். நான் பார்த்துருக்கிறேன், 30 வருஷம் போட்டு தலையை போட்டு மண்டையை போட்டு முட்டியிருப்பேன் அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்காக. ஒன்றும் புரிஞ்சிருக்காது. கிரேக்க வார்த்தையை போய் எடுத்து பார்த்துருப்பேன், எபிரேய வார்த்தையை எடுத்து போய் பார்த்துருப்பேன். அந்த கமெண்ட்ரி, இந்த கமெண்ட்ரி, அந்த ஒத்த வாக்கிய அகராதி, இந்த ஒத்த வாக்கிய அகராதி எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்த்துருப்பேன். என் ஃபோனில் 70 பைபிள் வச்சுருக்கேன். நான் என் ஃபோனில் 60 இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கேன், வெவ்வேறு விதமான மொழிபெயர்ப்பு. 2 இந்தி பைபிள் வச்சுருக்கேன், 2 தமிழ் பைபிள் வச்சுருக்கேன். அவ்வளோத்தையும் எடுத்து பார்ப்பேன். அப்போவும் மண்டையில் ஒன்றும் ஏறாது. ஆனால் இந்த வரம் வேலை செய்யும்போது ஒரு நொடியில் அந்த வசனம் எனக்கு புரிஞ்சிடும். ஒரு நொடி தான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 30 வருஷமாக உங்களை மாதிரிலாம் இருக்கும்போது ஊழியக்காரங்களாம் என்னை கண்டா ஓடிடுவாங்க. வந்துட்டாண்டா அவங்ககிட்ட போய் நான் கேட்பேன், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? சிலர் சொல்லுவாங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்வாங்க. அதோடு என்னை கண்டா எதிர வந்தாங்கன்னா, நான் வந்தேன்னா அடுத்த தெருவழியாக போயிடுவாங்க. இவன் வந்தால் ஏதாவது கேள்வி பைபிள்லேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுவும் நமக்கு தெரியாத கேள்வியாக கேட்பான். ஒரே ஒரு ஊழியக்காரர் மட்டும் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, எப்பா எனக்கு தெரியாதுப்பா, இயேசு என்னை ரட்சித்தார், உன்னையும் ரட்சிப்பாருன்னு தான் சொல்ல தெரியும். இந்த பைபிள் கேள்விலாம் என்கிட்ட கேட்காத. அகஸ்டின் ஜெபக்குமார் மட்டும்தான் ஓரளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு நேரம் இருக்காது, அவர் மட்டும்தான் ஓரளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பார். மீதி எல்லாம் என்ன கண்டா ஓடிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, டேய் வாய மூடல, வயசுக்கு மிஞ்சி கேள்வி கேட்டுக்கிட்டு. சிலர் டொங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவாங்க, வாய மூடு, வயசுக்கு மிஞ்சி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த வரம் என்னில் இருக்கிற வரத்தில் அதிகமாக கிரியை செய்கிற வரம் இந்த வரம் தான். என் வாழ்க்கையில் எந்த ஒரு வேத வசனமும், எந்த வேத பண்டிதரும் சொல்லி கொடுக்க முடியாத வேத வசனங்கள் எல்லாம் இந்த வரம் வந்து கிரியை செய்யும்போது ஒரு நொடியில் அப்படி கண்ணாடி மாதிரி அர்த்தம் தெரியும். அதனால் வேத வசனத்தின் மேலே உங்களுக்கு ரொம்ப வாஞ்ச இருந்ததுன்னா இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வரம் உங்களுக்கு வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிற வரம். 3வது, தரிசனங்கள், கனவுகள், இதற்கு அர்த்தத்தை சொல்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. தானியேல் 1:17 ராஜா சொப்பனம் கண்டா, அர்த்தம் சொல்றதுக்கு ஆளே இல்லை. அர்த்தம் சொன்னா, யோசேப்பு ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி தானே நாட்டுக்கே அதிகாரியாக மாறிவிட்டான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை, கனவுகளுக்கு அர்த்தம் சொல்வது இல்லையா? எல்லா கனவுகளும் கர்த்தரிடத்தில் வருவதில்லை. அநேக கனவுகள், அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருக்கின்றன. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல சில கனவுகள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்றன. அது ஓமானமாக தான் வரும். ஒரு ஊழியக்காரர் சொப்பனத்தில் நான் வரேன்னு வச்சுடுங்க, அது நான் கிடையாது. நான்லாம் சொப்பனத்தில் வர்றதில்லை, சாரி.
சிலர் சொல்லுவாங்க, அண்ணன் நான் உங்களை சொப்பனத்தில் கண்டேன்னுவாங்க. அது நான் கிடையாது, அதுக்கு வேற அர்த்தம். ஓமானமாக தான் இருக்கும். இறந்து செத்து போன தாத்தா வராரு சொப்பனத்தில், தாத்தா இல்லை, தாத்தா பத்திரமா இருக்கார் பரதீசில். அவர் வரமாட்டார் சொப்பனத்தில், அவருக்கு விசாலாம் கிடையாது, அனுப்ப முடியாது அவரை. ஆனால் அதுக்கு வேற ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இந்த அர்த்தத்தை சொல்வதற்கு புஸ்தகமே இருக்கு, கனவுகளின் அர்த்தங்கள். நீங்கள் உலக பிரகாரமாக போனீங்கன்னா பாட்டிமார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அர்த்தம் சொல்லுவாங்க. இப்படி கல்யாணம்னு நீங்கள் சொப்பனம் கண்டா சாவு, பாட்டிமார் சொல்கிற அர்த்தம். சாவுன்னு சொப்பனம் கண்டா கல்யாணம். ஒருத்தர் சொன்னார், பல்லு விழுற மாதிரி அவர் சொப்பனம் கண்டாருன்னா யாராவது செத்துருவாங்களாம். என்ன? ஆனால் சொப்பனத்துக்கான அர்த்தத்தை, தரிசனத்துக்கான அர்த்தத்தை இந்த வரத்தின் மூலமாகத்தான் தானியேல் சொன்னான், யோசேப்பு சொன்னான். நானும் தெரியாதனமாய் மாட்டிக்கொண்டு நானும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். சொப்பனை கண்டுட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோனில் என்ன பிடிக்க முடியலன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுவாங்க. அங்கிள் நான் இப்படி ஒரு சொப்பனை கண்டேன். எனக்கு நல்ல அசைன்மெண்ட் தான். நானும் ஒரு 5-10 நிமிஷம் தான் எடுப்பேன் அதுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு. ஆண்டவர் எனக்கு காட்டி விடுவார், நான் பதில் போட்டுருவேன். இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க, அங்கிள் நான் ஒரு சொப்பனை கண்டேன், அர்த்தம் என்ன. ஆனால் அது ரொம்ப சுலபம். ஆனால் சொப்பனம் கண்டேன்னு அந்த சொப்பனத்தை விவரித்து சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் கஷ்டம். அதனால மற்றவர்களுடைய கனவுகளுக்கு, தரிசனங்களுக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். தரிசனம் காண்கிறவர்கள் அநேகர், ஆனால் தரிசனத்துக்கு அர்த்தம் அறிந்தவர்கள் சிலர்தான். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். நாம் எல்லாம் தரிசனங்களை காண முடியும். ஆனால் அதுக்கு சரியான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வரம் உதவி செய்கிறது. அடுத்த வரம் தீர்க்க தரிசனம் உரைத்தல். தீர்க்க தரிசனம் உரைத்தல்ல 2 பகுதி உண்டு. ஒன்று ஏற்ற வார்த்தை பேசுதல். ஏற்ற வார்த்தை பேசுதல். தீர்க்க தரிசனம் என்ன பண்றாங்க, சில நேரம் பாருங்க, ஒரு பாட்டு கூட அப்படி தீர்க்க தரிசனமா ஆயிரும். நாம கேட்கிற ஒரு பாட்டு அல்லது அந்த ஒரு கூட்டத்தில் பாடுற பாட்டு தீர்க்க தரிசனமா மாறிடும். ஒருத்தர் சொல்ற சாட்சி இல்லை, சாதாரணமா பேசுறது கூட தீர்க்க தரிசனமா இருக்கும். அதான் ஏற்ற வார்த்தையே பேசுவது. பக்தி விருத்தி உண்டாகும்படி, புத்தி உண்டாகும்படி, ஆறுதல் உண்டாகும்படி பேசுவது. 1 கொரிந்தியர் 14:3 அது சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆவியில நிரம்பி சங்கல துகர பகர கதரான் ஆவியில அந்நிய பாஷையில பேசி மகளே அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொன்னா தப்பு இல்லை. சாதாரணமாக நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நம்ம பேசுகிற சாதாரண பேச்சே தீர்க்க தரிசனமாய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏற்ற வார்த்தைகளை பேசுதல், ஏற்ற பாடல்களை பாடுதல். நான் சொல்ற உதாரணங்கள் கூட செய்தியில சில நேரங்களில் சில உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் நடத்துவார். நான் சொல்ற அந்த உதாரணங்கள் கூட அது தீர்க்க தரிசனமா மாறிடும், யாருக்கோ ஒருத்தருக்கு பேசும். இது ஒரு பகுதி தீர்க்க தரிசன வரத்துல. இது எல்லாரும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வரத்தை இந்த 1 கொரிந்தியர் 14 சொல்கிறது, நீங்க எல்லாரும் இந்த வர தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லாரும் ஏற்ற வார்த்தைகளை பேசலாம். நம்ம பேசி மற்றவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், நம்ம பேசி மற்றவர்கள் எச்சரிக்கப்படுவார்கள், நாம் பேசி மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையும், வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். சாதாரணமாக பேசுறது, சில நேரம் அடிக்கிற ஜோக்கு கூட தீர்க்க தரிசனமாய் மாறி இருக்கிறது. கண்டமனைக்கு ஜோக் அடிக்கிறத நான் சொல்லலை. கொஞ்சம் நம்ம நகைச்சுவை உணர்வு நமக்கு தேவை. ஊறுகாவை தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் சாதம் சாப்பிட்ற மாதிரி ஜோக் அடிக்கக்கூடாது. ஊறுகாவை தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு நமக்கு தேவை. அந்த நகைச்சுவைக்காக சொல்லுகிற ஒன்று கூட தீர்க்க தரிசனமாய் மாறினதை என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். இது எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் இது தேவை. நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை தொடும். சாதாரணமாக பேசுறது. இன்னொன்று எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு. அது எல்லாருக்கும் இருக்காது. தீர்க்க தரிசன வரத்திலேயே இன்னொரு பகுதி அது நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அப்படியே கிளவுதியுராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 11:28. அகபுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து சொன்னான், உலகம் முழுவதும் பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னான். அப்படியே பஞ்சம் உண்டாயிற்று. இது வரப்போகிற காரியங்களை, மற்றவர்களை குறித்த மற்றவர்களுடைய வருங்காலத்தை வெளிப்படுத்துகிற வரம். இதுவும் கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கு. நடந்ததை கரெக்டாக சொல்லிடுறாங்க, பேரெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறாங்க, இன்சியலோட கூட சொல்லிடுறாங்க, என்ன கலர் சட்டை போட்டிருக்கான்னு கூட சொல்லிடுறாங்க. ஆனால் நடக்க போறதை சொல்றதுல தான், அதை சொல்வதற்கு தான் பலர் இல்லை. நடந்ததையும் நடக்கிறதையும் சொல்வதற்கு பலர் இருக்கிறார்கள். நடக்க போகிறத குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிப்படுத்தல், அது கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். சென்னையில் ஒரு பேரை சொல்லிட்டனோ பரவாயில்ல, ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணினாள். நள்ளிரவிலே ஃபோன் பண்ணி அழுதாள். என்னவென்று கேட்டேன். அவள் ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான். ஆனால் என்னவோ அவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. அவள் சொன்னால், கணவர் ரட்சிக்கப்படாதவர், கணவர் குடும்பத்தார் ரட்சிக்கப்படாதவர்கள். அவள் சொன்னால், எங்கள் கணவர் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் 2 பொம்பளை பிள்ளைங்க. அதனால் எனக்கு ஆண் குழந்தை வேணும் வேணும் வேணும்னு எனக்கு, நான் அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொள்ளவில்லை. கர்ப்பமாகும் போதெல்லாம் போய் நான் வந்து ஸ்கேன் பண்ணுவேன். அதுக்கும் ஆள் இருக்கான் ஸ்கேன் பண்ணுறதுக்கும். ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவள் போய் என்ன செஞ்சிருவா, எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்துடுறா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கருவை கலைத்து விடுவாள். அந்த மாதிரி எத்தனாவது முறையாக அவள் கருத்தரிச்சிட்டா. இப்போ கொஞ்சம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேனில் சொல்லிட்டாங்க பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கணவர் ரட்சிக்கப்படாத ஒரு ஜோசியம் வேற போய் பார்த்துருக்காரு. ஜோசியக்காரன் சொல்லிட்டான் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டான். இப்போ கருக்கலைக்க முடியாத அளவு கொஞ்சம் வளர்ந்துடுச்சு, மாதம் அதிகமாயிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணே அங்கிள் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு தான் நான் வந்து கருத்தரித்தேன், தயவு செய்து உதவி பண்ணுங்க. நான் வந்து இந்த தொழிலெலாம் பண்ணுறதில்ல. வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, இந்த சட்ட விரோதம், சட்டப்படி இது சொல்லக்கூடாது. நான் சட்டத்துக்கு விரோதமாலாம் செய்யறதில்லை. ஆனால் அவள் பிரச்சனை வந்து சிக்கலான பிரச்சனை. நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், அது ஆம்பளை பிள்ளை. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் சென்னைக்கு போகணுமா வேண்டாமா? எல்லா சொந்தக்காரனும் அங்கே தான் இருக்கிறான், அங்கே அடிக்கடி போகணும், இது மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்க. இல்லைப்பா அது ஆம்பளை பிள்ளை தான், அடித்து சொல்லிட்டார். நான் அவளை கூப்பிட்டு சொன்னேன், ஏம்மா ஆம்பளை பிள்ளை தான் அது, நீ பயப்படாத. அவள் அதை அறுவை சிகிச்சை செய்து அந்த கருவை வெளியே எடுத்து விடலாமா என்று திட்டமிட்டாள். நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் செய்யாதா. முதல்ல அது பாவம், உயிரை கொள்வது பாவம். 2வது அது ஆண் குழந்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லை ஜோசியக்காரே சொல்லிட்டான், அவன் கிடக்கிறான். இல்லை ஸ்கேனில் தெளிவாக சொல்லிட்டாங்களே, அவன் ஸ்கேன் கிடக்குது. அவளுக்கு என் மீது ரொம்ப நம்பிக்கை உண்டு. அங்கிள் சொல்லிட்டாங்க ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி. பிரசவ நேரம் வந்தது. அவளுக்கு பிரசவ வலி இருக்குதோ இல்லை, எனக்கு இங்கே பிரசவ வலி. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுனா சென்னைக்கு தலை காட்ட முடியாது. அதே போல ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். நான் அப்போ சென்னையில் தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தையை நான் பார்த்தபோது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த வாழ்க்கையில் அது அந்த குடும்பத்திலே முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் அதை வெளிப்படுத்த முடியும்.
நான் உங்களுக்கு சின்ன சின்ன உதாரணங்களாக, புரியக்கூடிய உதாரணங்களாக சொல்கிறேன். ரொம்ப பெரிய கதைகளை சொல்ல வேண்டுமானால் நேரம் இல்லை. கர்த்தர் எதிர்காலத்தை குறித்து சொல்ல முடியும். திருமணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், என்ன நடக்க போகிறது. ஞான வரத்துக்கும் தீர்க்க தரிசன வரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஞான வரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது, செய்கிறது செய்யாதது நம்ம இஷ்டம். ஆனால் தீர்க்க தரிசன வரம் என்ன நடக்க போகிறது, நம்ம செஞ்சாலும் செய்யாட்டாலும் அது நடக்கும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ 3 தடவை என்னை மறுதலிப்பாய். நடந்துச்சு. அதனால நடக்க போகிறத சொல்வது தீர்க்க தரிசன வரம், என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வது ஞான வரம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த தீர்க்க தரிசன வரம் உள்ளவர்கள் மிக குறைவு, மிக குறைவு. நடந்ததை நடக்கிறத குறித்து வெளிப்பாடு அது அழகா சொல்லிடுறாங்க. நடக்க போறதை சொல்லுகிறவர்கள் மிக குறைவு. அடுத்த வரம் வியாக்கியான வரம். வியாக்கியான வரன்றது அந்நிய பாஷைக்கான அர்த்தத்தை சொல்வது. நான் வேகமாக ஓடிட்டேன், ஒரு டெமோ காட்டுவோம் வாங்க. யார் வர்றது, என்ன நான் உங்களை எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது, அப்படி ஒரு ஆள் ஓடி வாங்க பார்க்கலாம். ஒரு டெமோ சொல்லக்கூடியதை மட்டும் சொல்கிறேன், மேடையில் சொல்லக்கூடியதை மட்டும். உங்களை எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது, தெரிஞ்சவங்க வராதிங்க. சீக்கிரமாக வாங்க, நேரம் இல்லை. வா. நான் என்ன காட்டி நான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக அதை செய்யலை. உங்களுக்கு ஒரு டெமோ தெரியணும். அதாவது இவளுக்கு என்ன, இவளுடைய வாழ்வில் நடந்தது, நடக்கிறது என்ன நடக்க போகிறது, இவள் என்ன செய்ய வேண்டும். உங்களுக்கு பயபக்தியாக இருங்க, ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இது ஒன்றும் மேஜிக் கிடையாது, இது ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உன் பேர் என்னம்மா? மதுப்பிரியா. பிதாவே இயேசுவின் நாமத்தில் மதுப்பிரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகள் வெளியிலே சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவள் ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிறது உமக்கு தெரியும். மற்றவங்க முன்னால் அவள் சிரிக்கிறா, எப்போதும் அப்படிதான். ஆனால் தனியாக இருக்கும்போது அவள் அழுகுறா. ஆண்டவரே, அதற்கான காரணத்தை நான் பொது வெளியில் சொல்ல விரும்பலை. ஆனால் ஆண்டவரே, அதை நீர் மாற்றப் போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் உம்முடைய மகளை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் அப்படி ஒரு காட்சியை காண்கிறேன். வானத்தை பார்க்கிறேன், அதிலே ஒரு கண்ணை பார்க்கிறேன். அந்த கண் இந்த மகளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த மகள் மேலே நீர் அவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இவளுடைய துக்கத்தை எல்லாம் நீர் மாற்றப் போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதிர்காலத்தில் இந்த மகளை முற்றிலும் இவளுக்கு தெரியாத, சம்பந்தமில்லாத ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வீர். முற்றிலும் புதியவர்கள் இருக்கிற ஒரு இடம், முற்றிலும் புதிய விதத்தில் அங்கே வைப்பீர். இப்போ அவள் இருக்கிற இடத்துக்கும், இப்போ அவளை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும், இப்போ அவர் இருக்கிற நிலைமைக்கும், அவளுடைய எதிர்காலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. என்னுடைய 24 வயதுக்கு மேலே இது நடக்கும் என்று நீர் சொல்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆனாலும் ஆண்டவர் உனக்கு சொல்கிற ஆலோசனை என்ன? நீ எப்பொழுதும் நீ என்னை நம்பு, என்னுடைய ஆலோசனையை நீ தேடு. எப்பொழுதும் நீ மனிதர்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி அதன் பிறகு அந்த எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் அடைந்து நீ வேதனைப்படாதே. உன்னுடைய எதிர்பார்ப்பை என் மீது வை, என்னிடத்திலிருந்து எதிர்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த மகளுக்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பலவீனத்தையும்
நீர் சுகமாக்கும். ஆண்டவரே, உடைய சுகமளிக்கிற வரம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, அது என்ன பலவீனம் என்று நான் பொது வெளியிலே சொல்ல விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சரீரத்தில் போராடுகிற அந்த சுகவீனம் சுகமாவதாக. ஆமென். நான் சொன்னது உண்மையா? உண்மை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது பொது வெளியில், அதனால் நான் சொன்னேன். இவ்வளோ சொன்னால் போதும். அது அந்த மகள் நிச்சயமாய் ஆண்டவர் அண்டை ஒரு படி நெருங்கி விட்டாள். ஆண்டவர் மேலே இன்னும் அவளுக்கு ஒரு பிடிமானம் நிச்சயமாக வந்து விட்டது. நீங்கள் இப்படி செய்யலாம், இப்படி மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், மற்றவர்களை ஆண்டவர் இடத்துல கொண்டு வரலாம். இப்போ அடுத்தது வியாக்கியான வரம். இந்த அந்நிய பாஷை பெரிய குழப்பமான விஷயம் இல்லையா? சிலர் சொல்கிறாங்க அந்நிய பாஷை பேசினா எல்லாருக்கும் புரியணுன்றாங்க. அந்நிய பாஷை 2 விதமான அந்நிய பாஷை இருக்கு. ஒன்று அடையாளம். நம்ம பார்த்தோம்ல மார்க் 16 நவமான பாஷைகளை பேசுவார்கள். 1 கொரிந்தியர் 14 படிக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான், அவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான். நல்லா கவனிங்க, 2 விதமான அந்நிய பாஷை இருக்கு. ஒன்று அடையாளம், அது ஆண்டவர்கிட்ட பேசுறது, அது யாருக்கும் புரியாது, அதுக்கு வியாக்கியானம் கிடையாது. இன்னொன்று வரம். அந்த வரம் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 120 பேர் மேல் வீட்டறையில் ஜெபித்த போது அந்நிய பாஷை பேசினார்கள். உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அங்கே மக்கள் வந்திருந்தார்கள். அவர்களுடைய பாஷைகளிலே இவர்கள் பேசினார்கள். இது வரம். இதற்கு வியாக்கியானம் உண்டு. இது அந்த பாஷை தெரிகிறவங்களுக்கு புரியும். நீங்க ஒரே வார்த்தையே பேசிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். சிலர் பாருங்க, ஒரே வார்த்தையே ஒரு 4-5 வார்த்தையே திரும்ப திரும்ப பேசுன மாதிரி இருக்கும். என்னடா ஒரு 4-5 வார்த்தையே திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி இருக்கு? அது அடையாளம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க. ஆனால் சிலர் பேசும்போது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான பாஷை வர்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விதமாக நீங்கள் பேசுவீங்க. அது வரும். அது மனிதனிடத்தில் பேசுறது. அந்த பாஷை தெரிஞ்சவங்க இருந்தால் புரியும். வரம் எல்லாருக்கும் உரியது அல்ல. ஆனால் அந்நிய பாஷை அடையாளம் அது நல்லது. ஏனென்றால் நீங்கள் எந்த பாஷையில் ஜெபம் பண்ணாலும் பிசாசுக்கு புரியும். பிசாசு ஒட்டு கேட்பான் இல்லையா? நம்ம தான் ஜெபம் பண்ணால் ஊருக்கே கேட்குமே, என்ன மைக்கு போடாட்டாலே ஊருக்கே கேட்குமே. அதனால நீங்கள் எந்த பாஷையில் ஜெபம் பண்ணாலும் பிசாசுக்கு எல்லா பாஷையும் தெரியும். உங்கள் ஜெபத்தை ஒட்டு கேட்டு, ஏன்னா 2வது வானத்தில் உட்காந்துருக்கிறான், பிரித்து படித்து பார்த்துருவான் குறியரை. ஓஹோ, இப்படியா விஷயம். அதனால் ஆண்டவர் சில விஷயங்களை ரகசியமாய் வைக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஜெபித்தால் தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அது ஒரு ஆவிக்குரிய விதி. எனக்காக நான் ஜெபிக்கணும், இல்லது எனக்காக யாராவது ஜெபிக்கணும். இப்போ எனக்காக தமிழில் இங்கிலீஷில் ஜெபம் பண்ணால் பிசாசுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் பிசாசுக்கு தெரியாத பாஷையாக இருக்கணும், ஆண்டவருக்கு தெரியணும். இராணுவ ரகசிய மாதிரி, சங்கேத பாஷை மாதிரி, அதுதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். யாருக்காவது அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்கா? உங்களுக்கு ஒன்றுக்கு நிறைய வார்த்தைகள் வருது, இல்லை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக ஒரு வேறு லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி உணர்றீங்க. யாராவது இருந்தால் வாங்க பிரதர், வாங்க, நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க, நான் வியாக்கியானம் பண்ணுறேன். ஒரு டெமோ காட்டிடுவோம். நான் பிள்ளைகளுக்கு டெமோ காமிச்சாதான் ஏதோ ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபம் வேலைன்னு தனியாக கிடையாது, இப்படி நடுவில் தான் பயபக்தியாக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேவன் அவர் பயபக்திக்குரியவர். தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் இப்போ அவர்கள் அந்நிய பாஷை பேசுவாங்க, அதற்கு இப்போ நான் வியாக்கியானம் பண்ண போகிறேன்.
நன்றி. கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. Thank you Lord. Praise the Lord. Hallelujah. Ribono kasha daraba litura bashanta raholi kavala mesha nakala turi bashanta raholi kava masha nutu rushi kava lahotu rumashanta rahala kanako shadara kali kura makanta rahoshi bahala shritiri balahusha valatura makava vashi nakurilo katurana shanta raholi Kobala Shandara Gomaka Shagita Raha Kena Shakita Kena Mahosha Lahari Mahuna Katu Rana Shandara Holi Bashana Karaba Lahota Rabo Shanda Rigali Esaka Taraba Shanda Rakopa Isana Kuraba Landa Rikana Kabusha Kavala Shana Turi Balanda Rikara Shanda Raholi Akmaka Shakama Likonta Raka Shaya Turaba Mashi Nakulaka Raguda Shanda Raholi आपका ऋषि काराबा लांदा राहोशा मागा नाकुरा शांदा रिहाली काबा एजाना काबा लाथुराना शांदा रहोला काबा काबा रா शांदा ரபா. Thank you Jesus. இதனுடைய வியாக்கியானம் என்னவென்றால், சகோதரன் அந்நிய பாஷை மூலமாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறார். அவர் என்ன ஜெபித்தார்? ஆண்டவரே, சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிற மக்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே. மாடி வீடுகளில் இருக்கிறார்கள், வசதியாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிறார்கள், சத்துருவின் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, மிஷனரி தளங்களில் இருக்கிற வட இந்தியாவில் அது போன்ற பிரதேசங்களில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும் ஆண்டவரே. அந்த பகுதிகளில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் கிருபைகளையும் கட்டளையிடும் ஆண்டவரே. ஆமென். இதுதான் இந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தம். நீங்கள் அதை நான் சொல்றது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் அந்த வியாக்கியானம் சொல்லும் பொழுதே ஆவியானவர் எனக்குள்ள ஒரு அந்த உணர்வுகளை கொடுத்ததை நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி பாரங்கள் இப்போ நான் சொன்ன வியாக்கியானம், இந்த மாதிரி ஜெப பாரம் உங்களுக்கு 100% கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு இது நான் ஏதோ விளையாட்டுக்கு செய்யலை, ஏதோ மேஜிக் மாதிரி செய்யலை, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். அதனால் அந்நிய பாஷையை நாம் என்ன செய்யக்கூடாது, புரியாமல் இருக்கலாம். அது புரியாட்டம் தான் அந்நிய பாஷை. புரிஞ்சதுன்னா அது அந்நிய பாஷை கிடையாது. அதனால் மனிதனிடத்தில் பேசப்படுகிற பாஷை, வரம் என்று சொல்லக்கூடிய பாஷைக்கு வியாக்கியானம் உண்டு. அதற்கான வேத பகுதி தானியேல் 5வது அதிகாரம் 26, 28 வசனங்கள். ஒரு விரல் சுவத்தில் எழுதிச்சு, மேனே மேனே தெக்கல் உப்பார்சின். யாருக்கும் அந்த அதை வாசிக்கவும் முடியலை, என்ன மொழின்னு தெரியல. கடைசியில் தானியேல் அதை வாசித்து அதற்கு அர்த்தம் சொன்னான். வியாக்கியான வரம். அதற்கடுத்த வரம் அந்நிய பாஷைகளை பேசுதல். அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்நிய பாஷைகளை பேசுறது, நீங்கள் எவ்வளவு அந்நிய பாஷை பேசுகிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய பக்தி விருத்தி அடையும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்ப நான் அந்நிய பாஷை பேசினா என்னுடைய பக்தி விருத்தி அடைகிறது. அதுதான் அடையாளம். அது வரத்தில் வராது. அது எல்லாருக்கும் உரியது. அந்நிய பாஷை கட்டாயம் பேசணும்னு இல்லை, அது ஒன்றும் கண்டிப்பு இல்லை. அந்நிய பாஷை பேசினாதான் அப்படி ஒரு கருத்து இருக்கு. அந்நிய பாஷை பேசினாதான் நீ பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாய்ன்னு அர்த்தம், இல்லைன்னா உனக்கு பரிசுத்தாவி பெறலைன்னு அர்த்தம்னு ஒரு கருத்து இருக்கு. நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அந்நிய பாஷை பேசுவது நல்லது. ஏனென்றால் அது ஆண்டவரோடு நீ ரகசியம் பேச முடியும்.
அது மட்டுமல்ல, உங்கள் பக்தியை நீங்கள் விருத்தி செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பப்படுகிறது. ஆங்கிலத்தில் எடுஃபிகேஷன் போட்டிருக்கு. கிரேக்க மொழியில் என்ன வார்த்தைன்னா, பக்தி விருத்திக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுதல். அது நம்ம அந்நிய பாஷை பேச பேச நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. அதை நீங்கள் போட்டு சத்தம் போட்டு மைக்கில் பேசணும்னு அவசியம் இல்லை. தனி ஜெபத்தில் நீங்கள் பேசணும். நான் பொதுவாக வண்டியில் போகும்போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன் பொதுவாக. அதனால் அதாவது வேற பாஷையே தெரியாது, அப்படிப்பட்டவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது. சில நேரங்களில் நான் பல்வேறு மொழி பேசுகிற நடுவில் போய் ஊழியம் செய்கிறேன். பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேசுவேன். சில நேரங்களில் நான் சமீபத்தில் போன வருஷத்தில் ஜார்க்கண்ட் போயிருந்தேன். நான் முதல் கூட்டத்தில் அங்கே தமிழர்களும் இருந்தாங்க, இந்திக்காரங்களும் இருந்தாங்க, 2 ஊழியக்காரங்களும் இருந்தாங்க. தமிழில் பேசினேன், இந்தியில் ஒருத்தர் மொழிபெயர்த்தார். இன்னொரு கூட்டத்துக்கு போனேன், அங்கே இந்திக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க, இங்கிலீஷில் பேசுங்கன்ட்டாங்க. இங்கிலீஷில் பேசினேன், தமிழில் இந்தியில் மொழிபெயர்த்தாங்க. இன்னொரு மலைவாசி கிராமத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே சொன்னாங்க, ஐயா அங்கே வேற மொழி, இந்தியே புரியாது, நீங்கள் இங்கிலீஷில் பேசி அதை ஒருத்தர் இந்தியில் மொழிபெயர்த்து அதில் ஒருத்தர் அந்த ஆதிவாசி பாஷையில் மொழிபெயர்க்கிறதுக்குள்ள அது விடிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் தெரிஞ்ச இந்தியில் பேசுங்க, சும்மா பாருங்க என்று சொன்னார்கள். எனக்கு இந்தி சமாளிச்சிருவேன், நான் வேறு வழி இல்லைனா இந்தியில் பிரசங்கம் பண்ணிடுவேன். 5 ஆண்டுகள் நான் பீகாரில் இருந்தவன் தான். அதனால் நான் இந்தியில் பேசினேன். ஒருத்தர் மொழிபெயர்க்கிறார். எனக்கு அது என்ன பாஷைன்னு எனக்கு மறந்து போச்சு, ஜார்க்கண்ட் மாநிலத்தில். ஆனால் 2-3 தடவை எனக்கு தெரியுது அவர் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாருன்னு தெரியுது. யாரும் கவனிக்கலை. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த பாஷை தெரியாது, அந்த பாஷை தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன் அதை ஹிந்தியில். அவர் முடிஞ்சவனை என்கிட்ட கேட்டார், அண்ணே நான் டிரான்ஸ்லேஷனில் தப்பு பண்ணும்போதெல்லாம் நீங்கள் திரும்ப ஹிந்தியில் சொன்னீங்க, அது எப்படி உங்களுக்கு எங்கள் பாஷை தெரியுமான்னு கேட்டார். எனக்கு எந்த பாஷையும் தெரியாது, எனக்கு அந்நிய பாஷை தெரியும். இது இப்படி விஷயங்களில் அந்த அந்நிய பாஷை பேசுகிற வரம். நான் சரித்திரத்தில் படித்தேன், அந்த மிஷினரியினுடைய பேரை மறந்துட்டேன். ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷினரி அவங்க சீனாவில் ஊழியம் செய்யும்படி வந்திருந்தாங்க. சீன மொழி அவங்களுக்கு தெரியாது. ஐரோப்பாவிலிருந்து வந்திருந்தாங்க. ஒரு சகோதரி சில மாதங்கள் சீனாவில் ஊழியம் செய்ய யாரையும் தெரியாது, மொழிபெயர்ப்பாளரையும் தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அவங்க விசுவாசத்தில் கர்த்தர் சொன்னார்னு வந்துட்டாங்க. அவங்க வந்து சீனாவில் இறங்குனாங்க. அவங்களுக்கு வாயை திறந்தாலே சீன மொழி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வாயை திறந்து அவங்களுக்கு சீன மொழி வருது, இங்கிலீஷே மறந்து போச்சு. வாயை திறந்தா இங்கிலீஷ் வரல. அவங்க சில மாதங்கள் சீனாவில் ஊழியம் செய்தார்கள். ஊழியத்தை முடித்துவிட்டு கப்பலில் ஏறினார்கள். கப்பல் புறப்பட்ட போது வாயை திறந்தார்கள், சீன மொழி வரல, இங்கிலீஷ் வந்துச்சு. அவங்க சீனாவில் இருக்கிற வரைக்கும் அவங்க வாயில் இங்கிலீஷ் வரலை, வாயை திறந்தா சீன மொழி வந்துச்சு. அவங்களுக்கு சீன மொழியே தெரியாது, என்ன பேசுகிறோன்னே தெரியாது. ஆனால் ஜனங்கள் தொடப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இதற்கு தான் அந்நிய பாஷை வரும். அதனால வரத்தையும் அடையாளத்தையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அது நமக்கு உதவி செய்கிறது. அப்போஸ்தலர் 2:7-11, 1 கொரிந்தியர் 14:2. அதுக்கு அடுத்தது விசுவாச வரம். நேரம் வேகமாக போகுது. அடுத்தது விசுவாச வரம். இது வந்து ஒரு விசுவாசம் நமக்குள்ள எப்படி வருது? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வசனத்தினால் வரும், வசனத்தை கேட்கறதுனால நமக்கு விசுவாசம் வருது. அது நமக்கு வரக்கூடிய அதான் வந்து மெத்தட், அதான் ஃபார்முலா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க, ஆண்டவருடைய காரியங்களை கேட்க கேட்க நமக்கு விசுவாசம் வருது, அல்லது வாசிக்க வாசிக்க நமக்கு விசுவாசம் வருது. ஆனால் இது அப்படி இல்லை. இது இவன் பாருங்க, நான் இங்கே நிற்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்களாம் விசுவாசத்தோடு தான் இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். மத்தியானம் நீங்கள் இருந்த லெவல் வேறு, மத்தியானம் உங்கள் விசுவாசம் ரொம்ப கீழே இருந்தது.
ஆனால் இப்போ கொஞ்சம் விசுவாசம் முள்ளு கொஞ்சம் மேலே காட்டுது, எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செஞ்சுருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. விசுவாசிக்க முடியாத ஒரு காரியம் ஒரு மக்கள் இருக்காங்க. இன்னும் பைபிளில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரிச்சாச்சு. இந்த பக்கம் பனிக்கட்டி மாதிரி நிற்குது, பல மாடி உயரத்துக்கு தண்ணி நிற்குது, பனிக்கட்டியா உருகி உறைஞ்சு நிற்குது. இந்த பக்கம் பல மாடி உயரத்துக்கு பனிக்கட்டியா தண்ணி உறைஞ்சு நிற்குது. நடுவில் ஒரு பாதை உண்டாகி விட்டது. அதில் 30 லட்சம் பேர் கடந்து போகணும். ஆடு மாடு குழந்தை பிள்ளை குட்டி சட்டி சாமானெல்லாம் தூக்கிக்கிட்டு 30 லட்சம் பேர் போகணும். நல்லா கவனிங்க, என்ன மாதிரி ஆளாக இருந்து அப்படி பார்ப்பேன். எப்போ ஐஸ் கட்டியாக உறைஞ்சு நிற்குது, திடீர்னு உருகிடுச்சுன்னா என்ன பண்ண, பாதி தூரத்தில் போகும்போது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன, ஏன்னா திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். ஆமாம், பாம்புலாம் இருக்கும்ல கடல்ல, தண்ணியை நிறுத்திட்டாங்க, பாம்பு அப்படி எகிரி குதிச்சு வந்து இப்போ ஒரு பனிக்கட்டி மாதிரி தானே தடுத்து தானே நிற்குது தண்ணி, அப்படி எகிரி குதிச்சு வந்து பாம்பு வந்து கடிச்சுதான் என்ன பண்ண. 30 லட்சம் பேர், அதுவும் இஸ்ரவேல் மக்கள்லாம் இருக்காங்களே, சந்தேகப்படுறதுலேயே 3 டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே. இஸ்ரவேல் மக்களெல்லாம் பல டிசைனாக சந்தேகப்படுவான். ஆனால் 30 லட்சம் பேரும் அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிக்கப்பட்ட போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே கடலை உலர்ந்த தரையை கடப்பது போல கடந்தார்கள். அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர்றது தற்காலிகமா கொஞ்ச நேரம், அது கடலை விட்டு அந்த பக்கம் பண்ணணும், விசுவாசம் போயிடும். படி நடக்கும் என்று விசுவாசிப்பது. ஆண்டவர் சொன்னார் மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு கடலிலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும். ஆண்டவர் சொன்னதையே நமக்கு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குது. நான் சொன்னதை நான் நம்புறது நடக்கிற காரியமா? நாம எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன், மதுரைக்கு ஊழியத்துக்கு போயிட்டு. என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் இறங்கினார், கண்டக்டர் அவர் சத்தம் போட்டார், ஸ்டாப்பு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ வந்து இறங்குறீங்கண்ணே. ஒன்று அவர் சொன்னார், ஸ்டாப்பு வந்தால் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை, நீங்கள் சொன்னீங்களா ஸ்டாப்பு வந்துச்சுன்னு? ஒன்று கண்டக்டர் திரும்ப கேட்குறாரு, ட்ரெயின்லலாம் சொல்லவா செய்கிறான், ஸ்டாப்பு வந்துட்டு இறங்குங்கன்னு கண்டக்டர் சொல்கிறார். அவர் ஒன்றும் ரொம்ப சண்டெல்லாம் போடலை, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அந்த கண்டக்டரு கோயில்பட்டி போய் சேர்ற வரைக்கும், எப்பா இறங்குறவங்க இருந்தால் இறங்குங்கப்பா, ஸ்டாப்பு வந்துட்டு அப்புறம் சொல்லாதீங்கப்பா. கோயில்பட்டி வரைக்கும் அந்த ஆள் மென்டல் ஆயிட்டான் கண்டக்டர். யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை அவரை பாடாப்படுத்துது. நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆண்டவர் ஒன்று சொன்னாதான் நம்ப மாட்டோம். எவனோ ஒருத்தன் எதையாவது சொல்லிட்டா அதையே இரவும் பகலும் தியானிப்போம். இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டாலே, இப்படி சொல்லிட்டாலே, அதையே நினைச்சு அதையே சொல்லி ஒரு வழி ஆயிடுவோம். ஆனால் அந்த விசுவாசம் வர இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போயா, இப்படிதான் நடக்கும், போயா, எல்லாம் சரியாயிடும், போயா சொல்லுவாங்க. அப்படியே சரியாயிடும். ஒன்றும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்க. ஏலின்னு ஒருத்தர் தான், அண்ணாள்னு ஒருத்தி போய் ஜெபம் பண்ணான். இந்த ஏலி என்ன சொன்னான் தெரியுமா? குடிகாரை, குடிச்சிட்டு வந்தா நீ கோயிலுக்குள்ளே இருக்க. ஏன்னா அவள் எப்படி ஜெபம் பண்ணான்னா, உதடு அசைஞ்சுது ஆனால் சத்தம் வரலை. ஆனால் ரொம்ப நேரம் வேற ஜெபம் பண்ண அப்படி பார்த்தான், என்னடா உதடு அசையுது சத்தம் வரலை, நல்லா தண்ணி போட்டா போல இருக்கு என்ன என்று உன் குடி வெறிய விளக்கு. ஒன்று அவள் அழுதா, ஆண்டவனே நான் குடிக்கலை, நான் வேதனையில் வந்திருக்கேன். உடனே ஏலியா சொன்னான், சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்னான். அவ்வளோதான், அவன் சொன்னபடியே நடந்தது. தீர்க்க தரிசனம்லாம் சொல்லலை, வெளிப்பாடெல்லாம் சொல்லலை. அவன் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. விசுவாசத்தோட பேசினா சாமுவேல் பிறந்தான்.
சாமுவேலை 3 வயசுல கொண்டு கோயிலில் விட்டுட்டா. கோயிலில் காணிக்கையாக வச்சுக்கிடுங்க என் மகனை. எந்த கோயிலையாவது இப்படி வாங்கினா என்ன, பெற்றோர்கள் பல பிள்ளைகளை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. நீங்களே வச்சுக்கிடுங்க காணிக்கான்னு தொல்லை தாங்க முடியல என்ன. ஆனால் அவன் சொன்னான், என்ன சொன்னா, என் பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள் தான், நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டேன், கோயிலுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா ஏலி சொன்னா, நீ உன்னுடைய ஒரே மகனை கர்த்தருக்கு கொடுத்ததுனால உனக்கு மேன்மேலும் பிள்ளைகளை தருவாராக சொன்னா. அதுக்கப்புறமா 5 குழந்தை பிறந்துச்சு. தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது, விசுவாசத்தோட சொன்னா அது அப்படியே நடக்கும். அது விசுவாச வரம். அப்புறம் அடுத்த வரம் சுகமளிக்கும் வரங்கள். சுகமளிக்கும் வரங்கள். அப்ப டாக்டர்கிட்ட போகக்கூடாதா, மருந்து சாப்பிடக்கூடாதா? டாக்டரால சுகமாக்க முடியாத வியாதிகள் நிறைய உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நிறைய வியாதிகளுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. உங்களுக்கு தெரியுமா, சளிக்கே இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. கோல்டு பின்னால டாக்டர் ராணி இருக்காங்க, நான் எதுவும் கதை விட முடியாது. நான் ஜலதோஷத்துக்கு இன்னும் இங்கிலீஷ் மருத்துவத்தில் மருந்து கண்டுபிடிக்கல. நம்ம விக்ஸ் எல்லாம் போட்டு தேய்க்கிறோம், அது வேற விஷயம். விக்ஸே ஒரு இங்கிலீஷ் மருந்து கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு அலோபதி மருந்து கிடையாது. நாம் கொஞ்சம் அந்த என்ன மருந்து கொடுப்பாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அது தொற்று உள்ளே போய் தொற்றி விடக்கூடாது, அதுக்காக ஒரு ஆன்டிபயோட்டிக். ஒரு பேராசிட்டமல் கொடுப்பாங்க உடம்பு வலி தலைவலி எடுக்கிறதுக்காக. இந்த சளி ஒரு வைரஸ், அது கொரோனாவுடைய பேரப்பிள்ளை. கொரோனா தாத்தா, இது பேரப்பிள்ளை. இதுவும் ஒரு வைரஸ் தான். அது ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகும், அதுக்கு முன்னால் அது போகாது. சளிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை ஆங்கில மருத்துவத்தில். இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியாத பல நோய்கள் உண்டு. இன்னும் நோயே இப்போதான் பேர் வச்சிருக்கிறாங்க கோவிடுன்னு. கோவிட் என்ன இப்போ புதுசாக தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இருந்திருக்கும். அது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, பெருசாக ஃபாரினை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. ஃப்ளைட் ஏறி எல்லா நாட்டுக்கும் வந்துடுச்சு. ஆனால் அது வரைக்கும் அது பத்திரமா ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அதுக்கு பேர் வச்சு அதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை. இன்னும் கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால மலேரியாவுக்கு இப்போதான் முதல் தடுப்பூசி இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதான் மலேரியாவுக்கு இதுவரைக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை, இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டரால் சுகமாக்க முடியாத எத்தனையோ வியாதிகள் இன்றைக்கும் உண்டு. மருத்துவ வசதி இடாத இடங்கள் எத்தனையோ இன்றைக்கும் உண்டு. அப்போ அந்த இடங்களிலெல்லாம் என்ன தேவை? சுகமளிக்கிற வரம் தேவை. இப்போ அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த சுகமளிக்கிற வரங்களை கொடுத்தார். ஆண்டவர் குஷ்டரோகத்தை சுகமாக்கினார் அவருடைய காலத்தில். ஏன்னா அப்போ குஷ்டரோகத்துக்கு சிகிச்சையே கிடையாது. ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா ஊரை விட்டு விலைக்கு வச்சிருவாங்க, குடும்பத்தை விட்டு விலைக்கு வச்சிருவாங்க, அப்படியே தான் சாகணும் இயேசு கிறிஸ்து காலத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர்களை சுகமாக்கினார். சுகமளிக்கிற வரம் நிச்சயமாக இந்த உலகத்தில் உண்டு. எத்தனை பேரை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார்? மருந்தினுடைய உதவி இல்லாமலே எத்தனை பேரை சுகமாக்கி இருக்கிறார்? அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டு. கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமையா கையை உயர்த்தி காட்டுங்க சாட்சியா. அல்லேலூயா. 20 வருஷம் பிறந்ததுலேருந்து 20 வருஷம் ஆஸ்மா நோயாளி நான். எந்த டாக்டராலும் என்னை சுகமாக்க முடியல, சுகமாகாதுன்ட்டாங்க. ஆண்டவர் என்னை ஒரே நொடியில சுகமாக்கினார். 37 வருஷமாய் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனக்கு ஆஸ்மா வந்ததில்லை, வீசிங் வந்ததில்லை. 37 வருஷமா. நேற்று திருச்சி தண்ணி குடித்தேன், இன்னைக்கு சாம்பவர் வடகர தண்ணி குடிக்கிறேன். திங்கக்கிழமை மறுபடியும் திருச்சி தண்ணி குடிப்பேன்.
அப்புறம் சனிக்கிழமை மறுபடியும் ஆலங்குளம் தண்ணி குடிப்பேன். என்ன தண்ணின்னு சொல்கிறது நான் குடி தண்ணி. என்ன அதனால் என்ன ஒன்றும் என்ன செய்கிறது இல்லை. முன்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த 20 வயசு வரைக்கும் என் பேரை எங்கள் வீட்டில் சீக்காளி தான். ஆனால் ஆண்டவர் என்னை ஒரே நொடியில் முழுமையாக நிரந்தரமாக சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் சுகமாக்குகிற தேவன். சுகமளிக்கிற வரங்கள் தேவை, நிச்சயமாய் தேவை. வியாதி இருக்கிற வரைக்கும் சுகமளிக்கிற வரங்கள் தேவை. இதை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பேசினா போதும், ஜெபம் பண்ணால் போதும். என்ன பூசி ஜெபம் பண்ணும்போது அது ஒரு முறை, கையை மேலே வச்சு ஜெபம் பண்ணுறது அது ஒரு முறை. எல்லார் மேலேயும் கை வச்சு ஜெபம் பண்ண முடியாது. வெளியூரில் இருக்காங்க, அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. அது கோவிட் காலத்தில் நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணுறது சிலர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ல. அதனால் அடையாளம் என்றால் கையை வச்சு ஜெபம் பண்ணால் தான் அது சுகமாகும். வியாதிஸ்தவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்கள். தொட்டு ஜெபம் பண்ணால் சுகமாகிறது அடையாளம், தொடாமலேயே சுகமாவது வரம். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறது அது ஒரு ஊழியம், மூப்பர்களுடைய ஊழியம். எண்ணெய் பூச வேண்டிய அவசியமும் இல்லை, தொட வேண்டிய அவசியமும் இல்லை. பேசினா போதும், நீ சுகமடைவாயாக, இந்த வியாதி போவதாகன்னு பேசினா போதும், வியாதி சுகமாகும். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சுகமாகும். எனக்கு கொஞ்சம் சுகமளிக்கிற வரம் உண்டு. அது எங்கள் பாட்டிக்கு இருந்துச்சு அந்த வரம். எங்கள் பாட்டி ஒரு ஆசிரியை, ஒரு ஊழியக்காரி. அப்போதெல்லாம் பிரசவத்தில் ஒன்றுக்கு பாதி பேர் செத்துருவாங்க, மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க, சாக போகிறாங்க. பிரசவத்தில் சீரியஸ்னால் எங்கள் ஆண் ஊழியக்காரங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. எங்கள் பாட்டி தான் போய் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த காரியத்தை அகஸ்டின் ஜெயக்குமார் தான் என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற குணமாக்கும் வரோம் என்னமோ நீ ஆண்டவர்கிட்ட வந்து நேரில் வாங்கினதில்லை, அது உங்கள் பாட்டிக்கிட்ட இருந்துச்சு. அவங்க போய் இந்த மாதிரி சாக கிடக்கிற பிரசவ ஸ்ரீக்காக ஜெபம் பண்ணால் சுகமாயிருவாங்க, சுகப்பிரசவம் ஆகிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தாய்மாமாருக்கு எல்லாம் 4 பேருக்குமே வியாதியை சுகமாக்குற கிருபை உண்டு. எங்கள் அம்மாவுக்கு வியாதியை சுகமாக்குற கிருபை உண்டு, எனக்கு உண்டு, என் தம்பிக்கு உண்டு. இப்போ என் மகன் ஜெபம் பண்ணால் வியாதி சுகமாகும். அந்த கிருபை அது ஒரு சுகமளிக்கிற வரம். சுகமாகிற வரம் இல்லை, நல்லா கவனிங்க. இந்த வரத்தை வச்சு நான் சுகமாக முடியாது. இந்த வரத்தை வச்சு மற்றவங்களுக்கு தான் நான் சுகத்தை கொடுக்க முடியும். நான் சுகமளிக்கிற வரத்தை ரொம்ப பெருசாக என் கூட்டங்களில் சொல்கிறது இல்லை, அதுக்காக ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு ஒரு சாட்சி வரும், யாராவது ஒருத்தர் சுகமானாங்க, எனக்கு ஒரு தகவல் வரும். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்க ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அண்ணே நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சுகம் பெற்றாங்க என்று சொல்வார்கள். யாராவது ஒருத்தவங்க முன்ன வாங்க, இப்போ உங்களுக்கு வலி இருக்கணும், இப்போ உங்களுக்கு சின்ன வலியோ பெரிய வலியோ இப்போ இருக்கணும், மேலே வாங்க டெமோ காட்டிடுவோம். உனக்கு ஜெபம் பண்ணும்போது வலி இருந்துச்சா? எதுவும் வலி இருந்துச்சோ? இப்போ சுகமாயிடுச்சா? குறைஞ்சிருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அந்த பொண்ணுக்காக பேர் என்னம்மா? மதுப்பிரியாவுக்காக ஜெபம் பண்ணோம்ல, அந்த மகளுக்கு ஜெபிக்கும்போது நான் சொன்னேன், உட சரீரத்தில் ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு சுகவீனம் இருக்குன்னு சொல்லி ஜெபிச்சேன். இப்போ குறைஞ்சிருக்குன்னு அவள் சொல்கிறா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அது குறையிறதும் அது ஒரு சுகமளிக்கிற வல்லமை தான். இப்போ யாருக்காவது வலி இருக்குதா? இப்போ இருக்கணும். உனக்கு எங்கே வலி இருக்கு? இப்போ வலி இருக்கா? எந்த இடத்துல கரெக்டாக இருக்கு? தொட்டுக்காட்டு. உன் பேர் என்ன? இப்போ எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க இந்த தம்பிக்காக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையை நான் பேசி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி இப்போது நான் செயல்படுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மகனுக்கு இருக்கிற அந்த தோள்பட்ட வலி இப்பொழுதே சுகமாவதாக. இப்பொழுதே தோள்பட்டை வலியே, தோல் வலியே நீ கடந்து போ. காரணமான பலவீனமே நீ கடந்து போ. Be healed in Jesus name.
ஆண்டவரே, இந்த மகனனுடைய சரீரத்தில் இன்னும் சில பலவீனங்களும் உண்டு, அதையும் சுகமாக்கும். ஆண்டவரே, இந்த தம்பிக்கு இருக்கிற பலவீனங்களைப் போலவே இந்த குடும்பத்தில் வேற யாருக்கும் இதே பலவீனங்கள் இதே போல இருக்கிறது, அவர்களையும் நீர் சுகமாக்கும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். எப்படி இருக்கு? இல்லம்மா, குறைஞ்சிருக்கு. உண்மையிலவா? தொட்டு பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல தொட்டாதான் வலிக்குமா, தொடாட்டாலே வலிக்குமா? ஃபர்ஸ்ட் இப்படி கை இது பண்ணாலே வலிக்கும். பண்ணி பாருங்க, செய்ய முடியாத செஞ்சு பாருங்க. வலிக்கல. வலிக்கலையா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹalleluya. நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? உங்க சரீரத்தை பத்தி தம்பி, உங்க சரீரத்தை பத்தி நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? உங்க குடும்பத்தில் வேற யாருக்கும் இதே மாதிரி பலவீனம் இருக்கு நான் சொன்னது கரெக்டா? உங்களுக்கு தெரியல, போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு இருக்க இதே பலவீனம் உங்க குடும்பத்தில் யாருக்கும் ஒருத்தருக்கு இருக்கு, உங்க வீட்டில். கரெக்டாக நீங்கள் கேட்டு எனக்கு சொல்லுங்க. சரி, அதுக்காகவும் ஜெபிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு சுகமாயிருக்கணும், அதையும் கேட்டு சொல்லுங்க. இவ்வளோதான். நான் பெருசாக சத்தம் போடலை. சத்தம் போட்டால் தப்பு இல்லை, ஒரு சின்ன ஜபந்தான். சில வியாதி என்ன பண்ணும், உடனே சுகமாகிடும். சில வியாதி குறைஞ்சி சுகமாகும். சில வியாதி கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு சுகமாகிடும். ஆனால் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். இது சுகமளிக்கும் வரம். நாம் மருந்து சாப்பிடுவது தப்பு இல்லை, டாக்டர்கிட்ட போகிறது தப்பு இல்லை. அதற்கும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் தேவை, ஆண்டவருடைய உதவி தேவை. ஆனால் இது எனக்கு சுகத்தை பெறுவதற்கு சுகமளிக்கும் வரம் தேவையில்லை. நானே ஜெபமணி சுகத்தை வாங்கி கொள்ளலாம். மற்றவர்களுக்கு சுகத்தை கொண்டு வர நிச்சயமாக நமக்கு இந்த வரம் தேவை. அதுக்கப்புறம் கடைசியா அற்புதங்களை செய்யும் சக்தி. அற்புதங்களை இந்த குணமாக்க வரங்களுக்கு அப்போஸ்தலர் 28:8-9 வசனங்கள். அற்புதங்களை செய்யும் சக்தி, தீரா வியாதிகளை குணமாக்குதல், பிசாசுகளை துரத்துதல். முக்கியமான பிசாசு துரத்துறது அற்புதங்களை செய்யும் சக்தியில் வருது. அப்போஸ்தலர்ல 19:11-12 வசனங்கள். இப்போ இங்கே யாரும் பிசாசு பிடிச்சவங்க கிடையாது, அதனால இப்போ நான் டெமோ காட்ட முடியாது இல்லையா? அதனால பிசாசு பிடித்தவர்கள் இருந்தால் தான் அந்த அந்த இந்த இந்த வரத்துக்கு அவசியம். அந்த இடத்துல சும்மா போட்டு எல்லாரும் முடியும் பிடிச்சி ஆட்டிடக்கூடாது. சில ஊழியக்காரங்க பிசாசு பிடிச்சவங்க இருந்தால் தானாக ஆட போகிறாங்க, தானாக உழ போகிறாங்க. சில இப்போ இந்த மாதிரி கூட்டங்களில் பிசாசு பிடிச்சவங்க இருக்க மாட்டாங்க. என்ன இப்போ அங்கே போய் நான் எல்லா கூட்டத்துலேயும் போய் பிசாசு துரத்தாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு போட்டு பிடிச்சி தள்ளி விடுறது, முடிய பிடிச்சி ஆட்டுறது, இப்படிலாம் சிலர் செய்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது உங்களுக்கு பிசாசு துரத்துதல் நிறையா நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பிசாசை துரத்தும் போது அந்த பிசாசு நம்மகிட்ட வராது. நல்லா கவனிங்க. சிலர் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, நாம பிசாசை துரத்துனா அந்த பிசாசு ராத்திரி வந்து கதவை தட்டும், டக்கு 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 டக்கு. ஏன் என்ன துரத்துன? இப்போ எனக்கு இடம் இல்லை, உன் வீட்டில் இடம் கொடு. இல்லை ராத்திரி வந்து அமுக்கும். வேதம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்கும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்கிறதற்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சிலர் பிசாசு துரத்துனாங்கன்னா யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னே தெரியாது. துரத்துறவங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்கா? ஏன்னா அவங்க பிசாசை விட அதிகமாக சத்தம் போடுவாங்க. பிசாசை விட இவங்க ரொம்ப குதிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது தப்பு கிடையாது, சத்தம் போட்டோ குதிச்சோ பிசாசு துரத்துறது தப்பு கிடையாது, அது தேவையில்லை.
நான்லாம் எப்படி பிசாசு துரத்துவேன் தெரியுமா? கூலாக உட்காந்துடுவேன், வசதியாக சேர் போட்டு நல்ல ஃபேனுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு தொடலாம் மாட்டேன், தொடலாம் வேண்டியதில்லை. மெல்ல பேசுவேன், மெல்ல. ஆனால் கட்டளை கொடுக்கணும், அதட்டணும். மெல்ல பேசுவேன், மெல்ல பேசுனா அவனுக்கு காது கேட்கும். பிசாசுக்கு என்ன காதா செவிடா போச்சு? மெல்ல பேசுவேன். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பிசாசு கேஸு. அந்த சபையில் இருக்கிற 2 பாஸ்டரும் அந்த பிசாசோட போராடி இவங்க களைச்சி போயிட்டாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பிசாசு டயர்ட் ஆகலை, அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் இதை துரத்துங்கன்னாங்க. நான் சேர் போட்டு ஃபேனுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டேன், மெல்ல பேசுனேன். அவங்க என்ன ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இந்த மனுஷன் ரொம்ப மெல்ல பேசுகிறான். பிசாசு ஓடிடுச்சானா? அதனால் நல்லா கவனிங்க, பிசாசு நம்ம நாட்டில் பிசாசுகள் அதிகம். இந்தியாவில் நம்ம தான் வா வான்னு கூப்பிடுறாங்களே நம்ம ஆளுங்க. ஒரு வியாதி சுகமாகலை, ஒரு வியாதி ஒருத்தனுக்கு வந்துடுச்சு, டாக்டர்கிட்ட போய் சுகமாகிக்கலாம். சரி, டாக்டர்கிட்டே சுகமாகலை, அவன் செத்து போன பரலோகத்துக்கு கூட போயிடுவான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்றால். ஆனால் ஒருத்தனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எந்த டாக்டரும் அவனை என்ன செய்ய முடியாது? சுகமாக்க முடியாது. எந்த மனநல மருத்துவரும் சுகமாக்க முடியாது. சிலர் எல்லாத்தையும் பிசாசுன்றுவாங்க. கொஞ்சம் முறைச்சி பேச பார்த்தா போதும், என் அவளுக்கு பிசாசு பிடிச்சிட்டு முறைச்சி பார்க்க. கொஞ்சம் சத்தம் போட்டு கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சு சண்டை போட்டால் போதும், என் மவளுக்கு பிசாசு பிடிச்சிடுச்சு. என் மகன் ரொம்ப சண்டை போடுறான், ரொம்ப அடம் பிடிக்கிறான், என் மவனுக்கு பிசாசு பிடிச்சிடுச்சுன்றுவாங்க, ஃபோன் பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தா சொன்ன ஆளுக்கு தான் பிசாசு பிடிச்சிருக்கும், மவன் நல்லா தான் இருக்கான். ஸோ இந்த பிசாசுகளை துரத்துதல் ஒரு அற்புதங்களை செய்கிற சக்தின்ற ஒரு வார்த்தையில் வருது. பிசாசு இயேசு சொன்னார், பிசாசுகளை நான் தேவனுடைய விரலினாலே துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யம், பிசாசு துரத்தப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. ஆனால் பிசாசுகள் என்ன செய்ய மாட்டாங்க? ரொம்ப டீசெண்டானவங்க துரத்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா என்ன ஆகும்? அது கீழே உருளும் பொருளும் சத்தம் போடும். சிலர் அதையே ஓவராக டிவியில் காட்டுறாங்க, அது வேற விஷயம், வேற ஒன்றுமே இருக்காது. என்ன, ஒரு பிசாசு அலறதையும் ஆடுறதையும் குதிக்கிறதையும் மட்டுமே காட்டி, அதான் அன்னைக்கு டிவி நிகழ்ச்சி. பிரசங்கமே இருக்காது. இல்லை, பிரசங்கம் 10 நிமிஷம் இருக்கும், பிசாசு ஆடுறது 20 நிமிஷம் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு டீசெண்டாக போகாது. நல்லா கவனிங்க, நீங்கள் டீசெண்டாக ஊழியம் செய்யணும்னா பிசாசு துரத்தாதீங்க. ஏனென்றால் என்ன செய்யாது? பிசாசு அதுக்கு டீசென்சி தெரியாது, அது சத்தம் போட்டு உருண்டு பிறண்டு தான் போகும். இது ஒரு பெரிய விஷயம், இதற்குள்ளே நான் ரொம்ப போகலை. இது அற்புதங்களை செய்கிற சக்தியில் வருது. உடல் ஊனமுற்றவர்களை சுகமாக்குவது, பொருளாதாரத்திலே அற்புதம் செய்வது, இயற்கையிலே அற்புதம் செய்து. கடல் மேலே நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பெருக செய்து கொடுத்தார். இதெல்லாம் பொருளாதார அற்புதம். எண்ணெயை பெருக செய்தது இயற்கை அற்புதம். கடல் மேலே நடந்தது இயற்கையின் அற்புதம். இதெல்லாம் அற்புதம். இந்தியாவில் ரொம்ப அற்புதங்களை செய்கிற சக்தி என்ன செய்யாத ஆண்டவர் கொடுக்கறதில்லை. ஏன்னா நம்ம நாட்டில் உடனே அவனை என்ன பண்ணிடுவாங்க? கடவுளாக்கிடுவாங்க. அதனால் இந்தியாவில் எனக்கு ரொம்ப எனக்கு சில வரங்கள் கொஞ்சம் உண்டு. இந்த அற்புதங்களை செய்ய பிசாசு துரத்துவேன், ஆனால் அற்புதங்களை செய்கிற சக்தி எனக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் அதுக்காக ஜெபிச்சிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. 2 தடவை ஒரு செவிட்டு காதுகள் திறந்திருக்கேன் நான் ஜெபம் பண்ணி. 2 தடவை பிசாசு கணக்கில்லாத பிசாசு துரத்திருக்கிறேன். ஆனால் அந்த அற்புதங்களை, அது அமெரிக்கன்ஸ்க்கு நிறைய அந்த வரங்கள் கூட ஒருத்தருக்கு இருக்க முடியும். ஆனால் ஒரு வரம் தான் ரொம்ப வேலை செய்யும். நீங்கள் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் தான் ரொம்ப வேலை செய்யுது. எந்த வசனத்தையும் புரிந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு எடுத்து பேசவும் இதுதான் ரொம்ப வேலை செய்யுது என் வாழ்க்கையில். ஆவிகளை பகுத்தறியும் வரம்.
அதுக்கு அடுத்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் இந்த வரங்களை சொல்லலாம். ஞானத்தை போதிக்கும் வரம், தீர்க்க தரிசனம் உரைத்தல், அறிவு வரம், வெளிப்பாட்டின் வரங்கள், கொஞ்சம் சுகமளிக்கும் வரம், கொஞ்சம். இது என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து இன்னும் வரங்களில் தேர வேண்டும். வரங்களை அனல் மூட்டி எழுப்பணும். ஒரு நாள் வரம் பெற்றுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. வரங்களிலே அனல் மூட்டி எழுப்பணும், வரங்களிலே தேர வேண்டும். ஒரு வரம் தான் அதிகமாக வேலை செய்யும் நம்ம வாழ்க்கையில். 9 வரம் கூட இருக்கலாம், 2 வரம் இருக்கலாம், 3 வரம் இருக்கலாம். உங்களுக்கு என்ன வரம் பிடிச்சிருக்கோ நீங்கள் விரும்பி கேளுங்க. உங்களுக்கு என்ன வரம் உங்களுக்கு தேவையோ, நீங்கள் சூழ இருக்க மக்கள் வியாதியோடு இருந்தால் சுகமளிக்கிற வரத்துக்காக ஜெபிங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பிசாசு பிடித்தவர்களாக இருந்தால் பிசாசு துரத்துகிற வரத்துக்காக ஜெபியுங்கள். அற்புதங்களை செய்கிற சக்திக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வரத்தின் மீது விருப்பம் இருக்கிறதோ, தேவை இருக்கிறதோ, அதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுப்பார். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன். 1 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் பவுல் உன்மேல் தீமோத்தேயு மேல் என் கைகளை வைத்ததினால், பவுலின் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான, தீமோத்தேயுவுக்கு உண்டான தேவ வரத்தை. பவுல் தீமோத்தேயு மீது கையை வைத்தபோது தீமோத்தேயுக்கு தேவ வரம் உண்டானது. சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் என் மீது பலமுறை கைகளை வைத்து ஜெபித்திருக்கிறார். அதனால தான் அவருக்குள்ள இருந்த சில வெளிப்பாட்டின் வரங்கள் எனக்குள்ள வந்துடுச்சு. சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் என் மீது எண்ணற்ற முறை, எண்ணி முடியாத முறை என் மீது கை வைத்து ஜெபித்திருக்கிறார். அதனால அவருக்குள்ள இருந்த சில வரங்கள் எனக்குள்ளே வந்துவிட்டது. பெரிய தேவ மனிதர்களை கண்டால் என் தலையை கொண்டு போய் கொடுத்துருவேன். என்ன, நீங்களும் கொண்டு போய் என்ன செஞ்சிடாதீங்க, தெரியாத ஆள்கிட்ட கொடுத்துடாதீங்க. வேற என்னதாவது தலைக்கு மேலே வந்து உட்கார்ந்து விடும். தெரிஞ்ச ஆள், சரியான ஆவி, சரியான உபதேசம், நான் நீங்கள் தலையை கொண்டு போய் கொடுக்கலாம். அவருக்குள்ளே இருக்கிற வரம் உங்கள் மேலே இறங்க வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைக்கி அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஜெபிக்க போகிறோம். நான் எல்லார் தலை மேலேயும் கையை மட்டும்தான் வைக்க போகிறேன். ஜெபம்லாம் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கூட்டம் முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணிக்கிடுங்க, நாளைக்கு பண்ணிக்கிடுங்க. நான் இப்போ எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஒரு வரத்துக்காக வாகிலும் நீங்கள் ஜெபிக்கணும். 9 வரத்தில் ஏதாவது ஒரு வரத்துக்காக வாகிலும் நீங்கள் ஜெபிங்க. ஒரு வரத்துக்காக வாகிலும் நீ ஒன்னையாவது விரும்புங்க, ஒன்னையாவது கேளுங்க. அது சுகமளிக்கும் வரமாக இருக்கலாம், தீர்க்க தரிசன வரமாக இருக்கலாம், வியாக்கியான வரமாக இருக்கலாம், அறிவு வரமாக இருக்கலாம், ஞான வரமாக இருக்கலாம், பகுத்தறிவு வரமாக இருக்கலாம், விசுவாச வரமாக இருக்கலாம், அற்புதங்களை செய்யும் சக்தியாக இருக்கலாம். ஜெபம் பண்ண போகிறோம், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா.